கலியகத்திலே. வணக்கம் டாக்டர். வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே. வணக்கம் கீதவாணியர்களே. உங்களை மீண்டும் விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியினூடாக இந்த காலை பொழுதிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நாங்கள் இந்த கேள்விகளுக்கு புகுவதற்கு முன்னால் ஒரு சில விளக்கங்களை எங்களுடைய சர்க்குலர் பெருமானுடைய குரு பூசை அனிவர்சரி டே நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது. சர்க்குலர் பெருமான் இவர் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். முதலாம் இரண்டாம் குலோத்துங்க சோழன் என்று சொல்லப்படுகின்ற அனபாய சோழனுடைய மன்னனுடைய சபையிலே அமைச்சராக இருந்தவர். அப்பொழுது அவர் எங்களுடைய சைவ அடியார்கள் 63 நாயன்மார்களுடைய வரலாற்றையும் ஆவணப்படுத்தி அதை திருத்தொண்டர் புராணம் என்ற பெயரிலே அதை பாடியருளினேன். இந்த அனபாய சோழனுடைய காலத்திலே இது நடந்தது. எங்களுடைய நான் நினைக்கின்றேன் இந்த சைவ சமயத்தினடும் தமிழ் மக்களிடம் வரலாற்று காலத்திலே இது ஒரு எழுந்த ஒரு காப்பியம். சொல்லுவார்கள், தமிழ் மொழியிலே இருந்து மூல நூலாக எழுந்தது. உதாரணமாக ராமாயணம் இருக்கின்றது, தமிழிலே மகாபாரதம் இருக்கின்றது. கம்பனுடைய ராமாயணம் நிறைய கவிச்சுவை உள்ள அருமையான பொக்கிஷம். அப்படி இருந்தாலும் இந்த ராமாயணம் மகாபாரதம் போன்ற இலக்கியங்கள் எல்லாம் வடமொழி மூல இலக்கியங்களில் இருந்துதான் எங்களுக்கு தமிழிலே பின்னர் பாடப்படுகின்றன. கம்பனே சொல்லுகின்றான், தீப பாடையில் என்று சொல்லி முன்னர் வட பாஷையிலே சமஸ்கிருத மொழியிலே இருந்த மொழியை இன்றைக்கு நான் புகழ்கின்றேன் என்று கம்பர் தன்னுடைய ராமாயணத்திலே சொல்லுகின்றேன். ஆனால் தமிழிலேயே மூலமாக எழுந்த புராணம் இந்த திருத்தொண்டர் புராணம். இந்த திருத்தொண்டர் புராணத்தை இன்னொரு பெயர் சொல்லுவார்கள், பெரிய புராணம். அது என்ன பெரிய புராணம்? அவ்வளவு பெரிய புராணமா இது? எங்களுக்கு தெரியும், புராணங்கள் வடமொழியிலே இருக்கின்ற சைவ சமயத்துக்குரிய புராணங்கள் 18. அந்த 18 புராணங்களிலேயே மிகவும் பெரிய புராணம் ஸ்காந்த புராணம். 4 லட்சம் கிரந்தங்கள் பாடல்களுக்கு மேலே கொண்டது. அதன் ஒரு பகுதியைத்தான் கச்சியப்ப சிவாச்சாரியர் காஞ்சிபுரத்திலே குமரகோட்டத்திலே இருந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் அதை தமிழிலே கந்த புராணமாக பாடினார். அது எங்களுக்கு தெரியும். அதே மாதிரியாக அப்படி பார்த்தால் இது பெரிய புராணம் இல்லை. கந்த புராணமே பெருசு, கச்சியப்பர் பாடிய கந்த புராணம் அதை விட பெருசு. அப்பொழுது இதை மட்டும் ஏன் பெரிய புராணம் என்று சொல்லுகின்றோம்? 18 புராணங்கள் இருக்கின்றன, அவை பெரிதாக இருக்கின்றன. தமிழிலே இருக்கின்ற கந்த புராணம் பெரிதாக இருக்கின்றது. அப்பொழுது ஏன் இந்த திருத்தொண்டர் புராணத்துக்கு மட்டும் பெரிய புராணம் என்று பெயர் என்ற வினை வருகின்றது. அப்ப அந்த பெரிய புராணம் என்பது என்னன்னா, ஔவையாருடைய வாக்கிலே ஒரு முறை முருகன் கேட்கின்றான், அவையே அரியது எது, பெரியது எது என்றெல்லாம் கேட்கின்றான். அப்ப அந்த வாக்கிலே அவர் சொல்லுகின்றார், அந்த ஔவையாருடைய வாக்கிலே அவர் சொல்லுகின்றார், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே, தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. அந்த தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று சொல்லுகின்றார். அவர் கேட்கின்ற பொழுது, பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு. புவனம் பெரிசு, அண்ட சராசரங்கள் இந்த புவனம் பெரிது. புவனம் நான்முகன் படைத்த படைப்பு. நான்முகனோ கரியமால் உந்தியில் உதித்தோ. நான்முகன் எங்கே இருந்து வந்தான்? கரிய நிறமுடைய விஷ்ணுனுடைய உந்தித்தானத்தில் இருந்து உதித்தவன். கரியமாலோ அலகடல் துயின்றோன். அவன் எங்கே இருக்கின்றான்? அலகடலே துயில் கொண்டிருக்கின்றான். அலகடல் குறுமுனி அங்கையில் அடக்கம். அந்த அலைக்கடலையே தன்னுடைய கையிலே உள்ளங்கையிலே எடுத்து தீர்த்தம் பருகுவது போல ஒரு முறை அகத்திய முனிவர் பருகினார் என்று புராண வரலாறு சொல்லுகின்றது. ஆகவே குறுமுனி என்று சொல்லப்படுகின்ற அகஸ்தியர். ஏன் குறுமுனி என்று அவர் குள்ளமான. அப்ப அலைக்கடலோ குறுமுனி அங்கையில் அடக்கம். குறுமுனியோ சிறு கலசத்தில் புறந்தோம். அவர் குடமுனி என்று பெயர். இந்த காலத்திலே நாங்கள் டெஸ்ட் டியூப் பேபி என்று சொல்லுகின்றோம் இல்லையா? அதே மாதிரியாக அந்த காலத்திலே பிறந்த டெஸ்ட் டியூப் பேபி தான் அகத்தியர். அப்ப அந்த டெஸ்ட் குடம் என்று சொல்லுவார்கள். குடம் ஒரு பாத்திரத்திலே பிறந்தது. அப்ப இந்த டெஸ்ட் டியூப் பேபியிலே பிறந்தபடியினாலே அவருக்கு குடமுனி என்று பெயர்.
அப்ப அவர் இந்த குடம் ஆக்கப்பட்டது புவியிலே இருந்து எடுக்கப்பட்ட மண். அப்ப சிறு கலசத்தில் பிறந்தோன் கலசமோ புவியில் சிறுமண், புவியில் எடுக்கப்பட்ட சிறுமண். புவியோ அரவினுக்கு ஒருதலை பாரம். இந்த புவியை ஒரு ஆதிசேஷன் என்கின்ற 1000 தலை நாகம் இந்த புவியை தாங்குவதாக எமது மரபிலே இருக்கின்றது. பல பேர் கேட்பார்கள், இந்த விஞ்ஞான உலகத்திலே வைத்தியர்களானது வந்திருந்து இந்த புவியை ஆதிசேஷன் என்ற 1000 தலை நாகம் தாங்குகின்றது என்று சொல்லுகிறாரே, இது என்ன புதினமாயிருக்கின்றது என்று கேட்பார்கள். இந்த புவியிலே அந்த புவியின் நிலையை எடுத்து பார்த்தால் ஏன் இந்த புவி அப்படி அந்த நிலையிலே இருக்கின்றது? அந்த நிலையில இருக்கின்ற 2 போர்சஸ் இருக்கு. ஒன்று மைய நோக்க விசை, மற்றது மைய நீக்க விசை. அந்த கிராவிட்டியோடோ அந்த சென்ட்ரிஃபியூகல், அதுல அந்த கிராவிடேஷனல் போர்ஸ் ஒன்று இருக்கின்றது, சுழற்சி விசையும் ஒன்று இருக்கின்றது. அப்ப இந்த 2ம் ஒன்று கொண்டு எதிராக சுழற்பட்டு கொண்டு இருக்கின்ற பொழுது புவி அந்த நிலையிலே சுழன்று கொண்டு இருக்கின்றது. அப்ப இந்த புவியை ஒரு உருண்டையாக எடுத்து பார்த்தால் அந்த உருண்டையினுடைய மேல் பரப்பிலே நீங்கள் இப்படி இந்த கோடாக போடலாம். அந்த விசை நேர்கோடாக, அதாவது இந்த வட்டத்தின் பரிதிக்காக அந்த பரிதியோடு அணைந்து நேர்கோடுகளை போட்டுக்கொண்டு வாருங்கள். அந்த விசைக்கு அம்புக்குறி போடுற மாதிரி நேர்கோடுகளை போட்டுக்கொண்டு வந்தால் உங்களுக்கு 1000 தலை நாகம் அழகாக வரும். அதுதான் அந்த புவியை தாங்கி நிற்கிற தன்மை, அந்த போர்சஸ், அதைத்தான் ஆதிசேஷன் என்று சொல்லுகிறது. அப்ப புவியோ அரவினுக்கு ஒரு தலை பாரம், அரவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம். இந்த அரவு உமையவள் பார்வதியினுடைய சிறுவிரல் மோதிரம். உமையோ இறைவர் பாகத்து ஒடுக்கம். எங்களுக்கு தெரியும், எங்களுடைய சைவத்திலே சொல்லுவார்கள், பாகம் பெண்ணுரு வானாய் போற்றி. இறைவன் மாதொரு பாகன், அர்த்த நாரீஸ்வரன். அர்த்த என்றால் பாதி, அர்த்த சாமம் என்றால் பாதி சாமன், நடுச்சாமம். அர்த்த நாரி, நாரி என்றால் பெண், ஈஸ்வரன் இறைவன். அப்ப பாதி பெண் பாதி ஆணாக உடைய இறைவன். அப்ப இடது பாகத்திலே நாங்கள் அம்பாளை பார்க்கின்றோம். அப்ப இந்த சொல்லுவார்கள், the dual forces, operation of dual forces in the physics, chemistry, biology and in the world beautifully expressed in Arthanarishwara force. அப்ப இந்த சொல்லுவார்கள், அந்த அந்த அர்த்தநாரீஸ்வர வடிவத்தில் இருக்கின்ற பொழுது அந்த உரிமை இறைவருடைய பாகத்திலே ஒடுக்கம். உமையோ இறைவர் பாகத்தொடுக்கம். இறைவர் எங்கே இருக்கிறார்? இறைவர் எங்கே இருக்கிறார் என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. உள்ளுக்கு இருக்கிறார், வெளியிலே இருக்கிறார், கடவுள் என்று சொல்லுகின்றோம். எல்லாவற்றையும் கடந்து all pervasive and beyond, அதான் கட. உள், within all, அதான் உள். இந்த கடந்தும் உள்ளாகவும் இருக்கின்ற இறைவன் சிறப்பாக இருக்கின்ற இடம் என்று கேட்டால் தொண்டர்தம் உள்ளத்து ஒடுக்கம். அடியவர்களுடைய உள்ளத்திலே இறைவன் இருக்கின்றார். உள்ளம் என்றால் என்னென்று கேட்டால் உள்ளுக்கு இருப்பது உள்ளம், உள்ளே இருப்பது உள்ளம். அப்ப உள்ளே இருப்பது என்றால் மனசும் உள்ளந்தான், புத்தியும் உள்ளந்தான், எங்களுக்கு இருக்கிற கான்சியஸ் அல்லது சித்தமும் உள்ளந்தான். அதற்குள்ளே இருக்கிற நான் என்ற செல்ஃப் இருக்கிறது தானே, அதுவும் உள்ளந்தான். அதைவிட ஆழமாக எங்களுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவும் உள்ளந்தான். சம்பந்தர் சுவாமிகள் என் உள்ளங்கவர் கல்வன் என்கின்ற பொழுது அவர் மனதை கவர்ந்த கல்வனா, அவர் புத்தியை கவர்ந்த கல்வனா, அவர் சித்தத்தை கவர்ந்த கல்வனா, அவருடைய செல்ஃப் என்கின்ற நான், அந்த லாஸ்ட் மை செல்ஃப் என்று சொல்லுவோமே, அப்படி அந்த கவர்ந்த கல்வனா என்று பார்த்தால் அதிலும் ஆழமாக அவருடைய உயிர் ஆன்மாவை கவர்ந்த கல்வன், அதற்குரியவன் தான் வரும். அப்ப இந்த எல்லாவற்றுக்கும் பொருந்தும் அது. அப்ப இறைவனோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம். தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே, தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. தொண்டர்களுடைய பெருமையை சொல்லுவது மிகவும் பெரிது. தொண்டர்கள் மிகவும் பெரியவர்கள், இறைவனை விட பெரியவர்கள் தொண்டர்கள் என்று வருகின்றது. ஆனபடியினாலதான் இந்த திருத்தொண்டர் புராணத்துக்கு பெரிய புராணம் என்று தமிழ்ல பேர். இதை அந்த நபாயச்சோழ என்ன செய்தான் என்றால், அதுக்கு முந்தி எங்களுடைய திருமுறைகளை, சைவத்தில் இருக்கிற திருமுறைகளை 11ஆக வகுத்திருந்தார்கள். ஏன் 11ஆக வகுத்தார்கள்? எங்களுக்கு 11 மந்திரங்கள் இருக்கின்றன. தீட்சை பெற்றவர்களுக்கு தெரியும். பஞ்ச பிரம்ம மந்திரங்களும் அதை விட 6 ஷடாங்க மந்திரங்கள் கொண்ட அந்த 11 மந்திரங்கள் இருக்கின்றன. மந்திரங்கள் 16 என்பதனால அவர் இந்த திருமுறைகளை 11ஆக வகுத்தார். இந்த திருமுறைகளையும் தேவாரங்கள் முதல் 7 திருமுறைகள்ல வரும்.
சம்பந்தர் பாடிய தேவாரங்கள் முதலாம், 2ஆம், 3ஆம் திருமுறைக்கு வரும். அப்பர் சுவாமிகள் பாடிய தேவாரங்கள் 4ஆம், 5ஆம், 6ஆம் திருமுறைக்கு வரும். சுந்தரர் பாடிய திருமுறை பாடல்கள் 7ஆம் திருமுறைக்கு வரும். ஏன் 7 கிளைய திருமுறையாக வகுத்தார் என்றால் மந்திரங்களின் கோடி 7 முடிவிலுகளுடைய மந்திரங்கள் இருக்கின்றன. நமஹா, ஸ்வாஹா, ஸ்வஸ்தா, பட், ஹும்பட், இப்படி 7 விதமான முடிவுகள். கோடி என்றால் முடிவு, அதை சொல்லுகின்ற மந்திரங்கள் இருக்கின்றன. மந்திரங்களின் முடிவு 7ஆக இருப்பதனாலே அவர் இப்படி 7 தேவாரங்களாக 7 திருமுறைகளாக தேவாரங்களை வகுத்தார். இது வகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. இந்த பணியை தொடங்கியவன் ராஜராஜ சோழன். அந்த பணியை நிறைவு செய்து வைத்தவன் அவனுடைய மகன் ராஜேந்திர சோழன். இது நடந்தது 10ஆம் நூற்றாண்டு, 11ஆம் நூற்றாண்டில் இதெல்லாம் நடக்கின்றது. அப்ப இந்த வகுக்கப்பட்ட இந்த 11 திருமுறைகளிலே இந்த சேக்கிழார் சுவாமிகள் பாடிய திருத்தொண்டர் புராணத்தை 12ஆம் திருமுறையாக வைத்தார்கள். அதனால் சைவர்கள் அடிப்படை நூல்கள் 12 திருமுறைகள். இந்த சேக்கிழார் சுவாமிகள் என்ன செய்தார் என்றால் வரலாற்று ரீதியாக இந்த வரலாறுகளை ஆவணப்படுத்தினார். அவர் அந்த மன்னனுக்கு அமைச்சராக இருந்தபடியினாலே அவருக்கு ஈஸி அக்சஸ் இருந்தது. உதாரணமாக கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றை பாடுகின்ற பொழுது அவர் கண்ணப்ப நாயனார் இருந்த உடுப்பி என்ற இடத்தில் எல்லாம் போய் பார்த்து அந்த இடத்திலே அந்த வேடுவர்களுடைய வாக்கை அப்படியே சித்தரிக்கின்றது. அங்கே நாய்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, மிருகங்களுடைய தோள்கள் காய்ந்து கொண்டிருக்கின்றன, இறைச்சிகள் பதப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இப்படி அந்தந்த சமூகத்தினுடைய மக்களுடைய அந்தந்த வாழ்க்கை முறைகளையும் அச்சொட்டாக எடுத்து காட்டிய பெருமை இந்த சேக்கிழார் சுவாமிகளுக்குரியது. அவருடைய அனிவர்சரி நாளைக்கு இருக்கின்றது. அதே மாதிரியாக இன்னொரு நாயனாருடைய 63 நாயனார்கள் ஒருவரான நமிநந்தி அடிகளுடைய குருபூஜை தினம் நாளைக்கு வருகின்றது. நமிநந்தி அடிகள் என்ன செய்தார் என்றால் திருவாரூர் கோயிலிலே போய் வழிபடுகின்ற இந்த கோவிலுக்கு விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வருகின்றது. மாலை பொழுதாக வந்தவுடன் இந்த கோவிலுக்கு விளக்கேற்ற வேண்டுமே என்று போட்டு ஒரு அயல்ல இருக்கிற வீட்டுல போய் எண்ணெய் இருக்குமா, நெய் இருக்குமா என்று கேட்கின்றனர். அவர்கள் சமணர்கள். அவர்கள் எல்லமாக சொன்னார்கள், உம்முடைய இறைவன் தானே கையிலேயே நெருப்பு வச்சு கொண்டு இருக்கிறார். நடராஜ பெருமானுடைய திருக்கரத்திலே இடது பக்க கரத்திலே இந்திய கரத்திலே அக்னி இருக்கின்றது. அப்ப அவருக்கு ஒரு விளக்கு வேணுமா, புறம்பாக வேணுமென்றால் அந்த தண்ணியை ஊற்றி எரியும் பாப்பம் என்று சொல்லுகிறார்கள். அவர் திருவாரூர் திருக்குளத்து நீரை எடுத்து முகந்து அதை கொண்டு போய் அந்த விளக்குகளை விட்டு எரிக்கின்ற பொழுது தீபம் எரிந்தது, விடிய விடிய எரிந்தது. இது நமிநந்தியாளர்களுடைய வரலாறு. அவருடைய அனிவர்சரியிலேயும் நாளைய தினம் வருகின்றது. இந்த விளக்கு ஏற்றுகின்றது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். தீப மங்கள ஜோதி நமோ நம என்று நாங்கள் சொல்லுகின்றோம். இந்த விளக்கை ஏற்றி வழிபடுவதனாலே நிறைய நன்மைகள் இருக்கின்றன. விளக்கேற்றி வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம். பொதுவாக எங்களுக்கு தெரியும், இறைவனுக்கு நாங்கள் 3 கண்கள் என்று சொல்லுகின்றோம். முக்கண்ணன், திரிநேத்திரன் என்றவனுக்கு பெயர். முக்கண்ணன், திரி என்றால் 3, நேத்திரம் என்றால் கண். அப்ப இந்த இறைவன் முக்கண்ணுடைய இறைவனுக்கு சொல்லுவார்கள், இறைவனுக்கு சூரியன் 2 சுடர்களா, 3 சுடர்கள். சூரியன் வலது கண், சந்திரன் இடது கண், அக்கினி நெற்றிக்கண் என்று சொல்லுவார்கள். இந்த 3 கண்களாலும் இறைவன் நாங்கள் செய்வது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கின்றான். இறைவன் எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருக்கின்றான். பகலிலே நாங்கள் செய்கின்ற உலக காரியங்கள் எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருப்பது சூரியன். சிலப்பதிகாரத்திலே கண்ணகியும் கோவலனும் மதுரைக்கு போகின்றார்கள். மதுரையிலே கோவலன் கண்ணகியுடைய சிலம்பை விற்பதற்காக போகின்ற இடத்திலே அங்கே இருக்கின்ற பொற்கொல்லன் ஒருவன் இந்த சிலம்பை இவன் திருடினான் என்று அண்ணனிடம் பொய்க்குற்றம் சாட்ட, மன்னனும் அவனை ஆராயாது இவன் கள்வன் என்று சொல்லி அவனை சிரச்சேதம் செய்து விட்டார்கள். கொலையுண்டான். கோவலன் அநியாயமாக மதுரையிலே கொலையுண்டான். கண்ணகி இதை அறிந்து அங்கு போய் அழுது அரட்டி அவனுடைய உடலை தன்னுடைய மடியிலே கிடத்தி அழுகின்ற பொழுது கேட்கின்றாள், சூரியனே என் கணவன் கள்வனோ. பார்த்தீர்கள் என்றால் அந்த சூரியன் சாட்சியாக இருக்கின்றன. உலக காரியங்கள், பகலிலே நடக்கின்ற உலக காரியங்கள் எல்லாவற்றுக்கும் சாட்சி சூரியன். இது சிலப்பதிகாரத்தில் இது வெளிப்பட்டிருக்கு.
அந்த கண்ணகைக்கு சூரிய தேவனே சொல்லுகின்றான், உன் கணவன் கள்வன் அல்லன். அதுக்கு பிறகுதான் அவள் போகின்றான் மன்னனிடம் நீதி கேட்பதற்கு. இரண்டாவதாக, இரவிலே நடைபெறுகின்ற உலக காரியங்கள் அனைவற்றுக்கும் சாட்சியாக இருப்பது சந்திரன். மூன்றாவதாக, இந்த உலக காரியங்கள் எல்லாத்துக்கும் சூரிய சந்திரன் இருப்பது போல இறையுடன் தெய்வ சம்பந்தமான, ஆன்மீக சம்பந்தமான, மங்களமான எல்லா இறை சம்பந்தமான காரியங்களுக்கும் சாட்சியாக இருப்பது அக்கினி. நாங்கள் அக்கினி சாட்சியாகத்தான் திருமணம் செய்கின்றோம். நாங்கள் அக்கினி சாட்சியாகத்தான் திருமணம் செய்கின்றோம். அதே மாதிரியாக ஒரு மங்கள விளக்கேற்றித்தான் ஒரு நிகழ்வை துவங்குகின்றோம். ஒரு கல்யாண வீடு என்றான அல்லது ஒரு அரங்கேற்றம் என்றான புத்தக வழிவிடான முதல் என்ன செய்கின்றோம்? இந்த முக்கியமான நிகழ்வுகளிலே முதல் வேலை மங்கள விளக்கு ஏற்றல். இந்த மங்கள விளக்கேற்றல பொதுவாக கவனிக்க வேண்டும். பல இடங்களிலே இப்ப விழாக்களை நடக்கிறது என்று கேட்டால் குளிக்க போய் சேறு பூசுவது மாதிரி பல பேர் செருப்பு அணிந்து சப்பாத்தணிந்து மங்கள விளக்கு ஏற்றுகின்றார்கள். அது ஒரு அறியாமையாயும் இருக்கலாம் டாக்டர், செய்யாம விடலாம். இது செய்து சேறு பூசப்படாது. இந்த விளக்கு ஏற்றுகின்ற பொழுது நீங்கள் இறையை அங்கே எழுந்தருள பண்ணுகின்றீர்கள். அவருக்கு முதல் வணக்கம் செய்கின்றீர்கள். அதான் மங்கள விளக்கேற்றல். அவரை அங்கு ஆவாகனம் பண்ணுகிறீர்கள். அவரை சாட்சியாக வைத்து செய்கின்றீர்கள். அந்த நிகழ்வும் அந்த நிகழ்வு அவருக்கு அர்ப்பணமாகின்றது. அந்த நிகழ்விலே போய் செருப்பணிந்து கொண்டு செய்ய வேண்டிய வேலை. இரண்டாவது, இந்த மங்கள விளக்கு ஏற்றுவதற்கு பலர் செய்கின்ற வேலை சமூகத்திலே இருக்கிற பணம் படைத்தவர்கள், அந்தஸ்திலே இருக்கிறவர்கள், அவர்களை கொண்டு வந்து வைத்து மங்கள விளக்கு ஏற்றுவார்கள். இன்னொரு டாக்டர், இந்த மெழுகுதிரியை கொண்டு போய் ஏத்துக்கணும், அது இந்த மாதிரி அதுல ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சொல்றது இது வந்து சொல்லுவார்கள் சமூகத்திலே இது இப்ப பெரியவர்களை கொண்டே அங்க வச்சு முதலாவது அது பரவாயில்லை. ஆனால் இந்த விளக்கு ஏற்றுகின்ற பொழுது 5 திரியோ 7 திரியோ ஏற்றுகின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு பண்பான ஒரு பெரியவரை வைத்து முதல் விளக்கை ஏற்றுங்க. முதல் விளக்கு ஒரு பண்பான ஒரு பெரியவரை வைத்து ஏற்ற வேண்டும். அதுதான் முறை. நாங்கள் மற்றவர்களுக்கு பூஜை செய்கின்ற மாதிரி ஆக்களை கூப்பிட்டு விளக்கு ஏற்றப்படாது. ஒரு நல்லவர் பெரியவர் சபைகள் இருக்கின்ற பொழுது அதுக்கு முன்னாலே ஒரு அந்த இவர் வைத்தியராக இருக்கின்றார், இவர் சட்டத்தரணியாக இருக்கின்றார், இவர் அரசியல்வாதியாக இருக்கின்றார், அவர்களை கூப்பிட்டு ஏற்றுகின்ற பொழுது ஒரு கூச்சம் வருகின்றது இல்லையா? அவ்வளவு பெரியவர்கள் இருக்கின்ற பொழுது இவர்கள் போய் ஏற்றுவதற்கு அப்படியே முதல் அந்த அவையிலே இருக்கின்ற ஒரு பெரியவரை நல்லவரை வைத்து அதை தொடக்கி வைத்தால் இது மிகவும் நல்ல நிகழ்வாக அது அமையும். அது முக்கியம். அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அது உண்டு. மற்றது இந்த இது மட்டுமல்ல, நாங்கள் விளக்கு இல்லாமல் சாப்பிடுவதில்லை. ஆர்வனுடைய சைவ வினாவுடைய எடுத்து பார்த்தா தெரியும். விளக்கு அவிழ்ந்தால் உணவை மூடி வைத்திருந்து சாப்பிடாம இருந்து பிறகு வந்தவரை தான் சாப்பிடுவோம். அது இருக்கிறது. விளக்கு இல்லாமல் படிப்பதில்லை. லைட் இல்லாம படிக்கலாதானே, அது கொண்டு இருக்கிறது. நல்ல காரியங்கள் இந்த இறை நூல்களை படிக்கின்ற பொழுது அது இன்னொரு முக்கியமான விஷயம். நாங்கள் இந்த எல்லாம் முற்றோதர்கள் நடக்கின்றன, திருவாசக முற்றோதர்கள், திருமுறைகள் படிப்பது. அந்த படிக்கின்ற பொழுதும் விளக்கை ஏற்றி போட்டு படிக்க வேண்டும். அதுவும் முக்கியம். அது என்ன இறை காரியங்கள் எல்லாத்துக்கும் அது முக்கியம். அது மட்டுமல்ல, அபலக்கிரியர்கள் கூட அப்படித்தானே. இறந்தவுடன் தலைமாட்டிலே குத்து விளக்கு ஏற்றி வைக்கின்றோம் இல்லையா? அதுவும் இறை காரியம் தான். அபலக்கிரியர்கள் எல்லாவற்றிலும் அது இருக்கின்றது. ஆண் பெண் சேர்வதற்கு கூட ஒரு தீபம் இருக்க வேண்டும். இது எங்களுடைய விதி. முதலிரவு வைக்கின்ற பொழுது, சாந்தி முகூர்த்தம் வைக்கின்ற பொழுது அதிலே ஒரு விளக்கம் வைப்பார்கள். அங்கே அந்த தீபம் இருக்க வேண்டும், சாட்சி இருக்க வேண்டும். இது எங்களுடைய இது. அந்த முச்சுடர்களினாலே இறைவன் இருக்கின்றான். அவனுடைய அந்த விளக்கிலே நாங்கள் அந்த இறைவனுடைய ஜோதியை நாங்கள் காணுகின்றோம். இறைவனுடைய இருப்பை நாங்கள் காணுகின்றோம். ஆனபடினாலே இந்த திருவிளக்கு ஏற்றுதல் மிக முக்கியமான ஒன்று. வீட்டிலே கன பேர் விளக்கு ஏற்றுவதில்லை. என்னென்று சொன்னால் இங்கே நெருப்பு பிடித்து விடும், அந்த பயங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனாலும் கூட இந்த அவதானமாக இருக்க வேண்டும், அது முக்கியம். ஆனாலும் ஒவ்வொருவரும் வீட்டிலே ஒரு சில நிமிடங்களாவது விளக்கு ஏற்றி வழிபடுவது மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த விளக்கிலே இருக்கிற ஜோதியிலே நாங்கள் இறைவனுடைய ஜோதியைத்தான் நாங்கள் காண்கின்றோம். இந்த கடவுபனிஷத்துல சொல்லுவார்கள், அதை பின்பற்றியே அனைத்தும் பிரகாசிக்கின்றன. இறையை பின்பற்றித்தான் அனைத்தும் பிரகாசிக்கின்றன. அவன் ஒளியாலேயே அனைத்தும் விளங்குகின்றன. எங்களுக்கு தெரியும் சந்திரனுக்கு சுய ஒளி இல்லை, சூரியனுடன் ஒளி வருகின்றது. விஞ்ஞானம் சொல்லுகின்றது சூரியனுக்கு சுய ஒளி உண்டு. ஆனால் நாங்கள் சொல்லுகின்றோம், இந்த சந்திர சூரிய நட்சத்திரங்கள் அக்னி எல்லாவற்றுக்கும் தோற்றமாகவும் இருப்பாகவும்
அவற்றின் இயக்கத்துக்கு காரணமாகவும் அவற்றின் ஒளிக்கு ஒளி கொடுப்பவனாகவும் இருப்பவன் இறைவன். அந்த ஒளியிலே நாங்கள் இறைவனை காணுகின்றோம். வீட்டிலே தீபம் ஏற்றி வழிபடுவது மங்களமான ஒரு விஷயம். இன்னொன்னு சொன்னோம், நாங்கள் இந்த வீட்டுல இந்த நிறைவு மங்களம் என்று சொல்லுகின்ற பொழுது 3 இந்த வீட்டை நிறைவாக வைத்திருக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு தளபாடங்களை வேண்டி போட்டாலும் வீட்டை நிரப்ப முடியாது, எவ்வளவு அலங்காரங்கள் செய்து வீட்டை நிரப்ப முடியாது. நீங்கள் வீட்டிலே ஒளியால் நிரப்பலாம், விளக்கு ஏற்றி விளக்கு போட்டு ஒளியால் நிரப்பலாம். ஒன்று. இரண்டாவது, இறைவனுக்கு சுகந்த தூபம், ஒரு சாம்பிராணி பூசையோ அல்லது தசாங்கமோ போட்டு அந்த சுகந்த வாசனையால் நிரப்பலாம். இரண்டாவது. மூன்றாவது, ஒலி சப்தம், தாளம் போட்டு இறைவனை பாடுதல், இசையோடு இறைவனை பாடுதல், இவருடைய மந்திரங்கள் நாமங்களை திருப்பி திருப்பி சொல்லுதல், ஓம் சிவாய நம சொல்றதோ அல்லது அவருடைய நாமத்தை சொல்லுவதோ அது வரும். இப்ப எல்லாம் இந்த வைப்ரேஷன்ஸ் என்று இருக்கின்றது, நீங்கள் எலக்ட்ரிக்கல்லே போட்டு விடலாம். நாங்கள் சொல்லுவதுதான் கூட பலன், அது முக்கியமானது. அதனால அந்த வைப்ரேஷன்ல அதுல காயத்ரி மந்திரமோ ஓம் நம சிவாய ஓம் சரவண பவாய அது மீண்டும் மீண்டும் அது சொல்லிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட நிலையால இந்த 3 தான் நீங்கள் ஒரு இல்லத்தை நிரப்ப முடியும். 4வது ஏதாவது இருந்தா சொல்லுங்கள், நான் பார்க்கிறேன். அதாவது ஒளி, ஒளி, மற்றது இந்த சுகந்த வாசனை. அதுல இந்த ஒளியை ஏற்றி வைப்பது மிகவும் முக்கியமான பங்கு. கட்டாயமாக நிச்சயமாக வீட்டிலே ஒரு சின்ன விளக்கண்டாலம் வைத்து நெய் வைத்து, நெய் இங்கே இலகுவாக கிடைக்கின்றது, அப்படி இல்லாவிட்டால் நல்லெண்ணெய் பாவிக்கலாம், அப்படியான இதுல வைத்து திரி வைத்து அந்த விளக்கை ஏற்றி ஒரு சில நிமிடங்கள் என்றாலும் அதை வழிபட வேண்டும். பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். கீழே ஒரு தட்டம் வைத்து அதில் விளக்கு வைக்க வேண்டும், எண்ணெய் கசியாமல், மேலே நெருப்பு பிடிக்காமல். முக்கியமாக அந்த கேட்டின் திரைச்சீலைகள் மற்ற பேப்பர்கள் அதுகள் அதிலே படாமல் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு எட்டாத இடத்துல இருக்க வேண்டும். இவரை கவனித்து பாதுகாப்புடன் அதே நேரம் இறையை நியர்ந்து வழிபட்டால் இந்த இல்லம் மங்களமாகும். இந்த ஹோம் பிகம் வெரி ஆஸ்பிஷியஸ், வில் பி பிளெஸ்ட். அங்கே அந்த ஹாப்பினஸ் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், தம்பதிகள் சந்தோஷமாக வளர்வார்கள், பிள்ளைகள் நன்றாக வளர்வார்கள். நோய் நொடி துன்பங்கள் அது எல்லாருக்கும் வந்தாலும் கூட அதை தாங்குகின்ற மனமும் அது இலகுவிலே போகின்ற தன்மையும் அந்த இல்லங்களுக்கு இருக்கும். இல்லங்களுக்கு ஒளியேற்ற வேண்டும். இந்த நமினந்தியாருடைய குருபூஷ நாளிலே அவற்றை நினைவு கொண்டு அடுத்ததாக இந்த திங்கட்கிழமை, இது 2 குருபூசையும் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை சோமாசிமார நாயனாருடைய குருபூசை. சோமாசிமாரர் என்பவர் சுந்தரர் காலத்திலே வாழ்ந்தவர், சுந்தரருக்கு அணுக்கமாக இருந்தவர். சோமாசிமாரனுடைய வரலாற்றை பற்றி ஒன்று என்று கேட்டால், இறைவனே அவர் ஒரு யாகம் செய்ய யோசிக்கின்றார். இது பெரிய புராணத்தில் இல்லாத வரலாறு. யாகம் செய்கின்ற பொழுது அவர் சுந்தரரை வேண்ட இறைவனை வருவதாக ஒப்புக்கொள்ளுகின்றார். அப்பொழுது அந்த மத்தியான நேரம் யாகம் நடந்து கொண்டிருக்குது. இறைவன் ஒரு தாழ் இழிகுலத்தோன் மாதிரியாக வருகின்றார், ஒரு புலையன் வடிவிலே அவர் வருகின்றார். வருகின்ற பொழுது இறைவன் இரவி எல்லாரும் வருகின்றார்கள். அர்ஜுனுடைய காலத்திலே பார்த்தோம், அவர் அப்படி வந்தார் சொல்லி வீரனாக வந்தேன். இங்கே புரியனாக வருகின்ற பொழுது இவர்கள் யாகம் செய்து கொண்டிருந்தவர்கள் அவருடைய அருகுக்கு அவர்கள் இறைவன் என்று தெரியவில்லை. எழுந்து ஓடுகின்றார்கள். யாகசாலைக்கு இப்படி ஒருவர் வந்து விட்டார்கள். இதனுடைய படிப்பினை ஓடுகின்றார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது இறைவன் என்று அவருக்கு உணர்த்த அவர் வளர்ந்து வழிபடுகின்றார். இன்றைக்கும் அந்த இடத்திலே, அந்த தலத்திலே மத்தியான நேரம் அந்த எழுந்து ஓடிய பிராமணர்களுடைய வம்சம் இருக்கிறார்கள் இல்லையா, மத்தியான நேரம் அவர்கள் தீண்டத்தகாதவர்கள், அவர்களை அந்த கருமங்கள்ல இருந்து விலக்கி வைக்கிறார். அந்த சம்பிரதாயம் அந்த இடத்துல இருக்கின்றது. அப்ப இந்த இறைவன் இதே மாதிரியாக சங்கராச்சாரியாருக்கும் வந்திருக்கின்றார் காசியில். சங்கராச்சாரியார் மிகப்பெரியவர், படித்தவர், வேதாந்த தத்துவத்தை நிறுவியவர். அவர் காசியிலே வந்து கொண்டிருக்கின்ற பொழுது இறைவன் ஒரு புலையனாக எதிரே வருகின்றார். அவருடைய கல்குடம், நாய்கள் பக்கத்திலே 4 நாய்களா, 4 வேதங்களும் 4 நாய்களாக வருகின்றன. இறைவி அவர் ஓட்டு ஒரு பெண்ணாக வருகின்றார். இந்த சங்கராச்சாரியார் வந்திருக்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், விலகு விலகு என்று சொல்ல அவர் கேட்கின்றார், என்னத்தை விலகச் சொல்லுகின்றாய்? சைதன்யத்திலிருந்து சைதன்யத்தை விலகச் சொல்லுகின்றாயா, உடலில் இருந்து உடலை விலக? இது என்னுடைய உடம்பு, இது உன்னுடைய உடம்பு, 2 உடம்பும் பஞ்சபூதங்களினாலே ஆனது. அதுல ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? அதில் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? இல்லத்தானே. அது இந்த உடம்புல இருந்து அந்த உடம்பு விலக சொல்றியா? ஆன்மா சைதன்யம் என்றது ஆன்மா. உன்னுடைய ஆன்மாவும் என்னுடைய ஆன்மாவும் ஒன்றென்று, ஆன்மா ஒன்றென்றுதான் வேதாந்த தத்துவம் சொல்லுகிறது. ஒன்று இதுல இருந்து அதை விலக சொல்லுகிறான் சொல்லி அந்த இறைவன் கேட்கிறார். இந்த சங்கராச்சாரியார் அப்பதான் மானுஷ பஞ்சகம் என்று அற்புதமான 5 ஸ்லோகங்கள் படிக்கிறார். அதுல சொல்லுகிறார், அவர்கள் இந்த குல வேறுபாடு இல்லாமல் யாராக இருந்தாலும் அவர்கள் எனக்கு குருதான்.
ஞானம் கொண்டவன் யாராக இருந்தால் இது சைவத்துல இந்து மதத்துல வந்து ரெவல்யூஷன் அந்த நாளத்து இதுல இப்ப எங்களுக்கு எல்லாம் தெரியும். எங்களுடைய இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தில் கூட அடிமைகள் இருந்திருக்கின்றார்கள், அடிமை வியாபாரம். அது மாதிரி எங்களுடைய அந்த ஜாதி வேறுபாடு இருக்கின்ற பொழுது இந்த ஜாதியை வெற்றியை விட இந்த ஞானம் பெரிது. அவர்கள் எந்த ஜாதியில் இருந்தாலும் அவர்களை மதிக்க வேண்டும். ஞானத்துக்கே முதலிடம் என்ற கருத்து இங்கேயும் இருக்கின்றது, அங்கேயும் இருக்கின்றது. இந்த சோமாசனாருடைய குரு பூஜை வந்து திங்கட்கிழமை வருகின்றது. நன்றி டாக்டர். இங்கே ஒரு நெடுநேரமாக ஒரு இணைப்பில் இருக்கிறார் ஒரு அடியவர் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ, உங்களுடைய வணக்கம். வணக்கம். அவர் போய்விட்டார் கூட, இன்னொரு நினைக்கிறேன். வணக்கம். அவர் திரும்பி வருவார்கள், பார்க்கலாம். சரி, நீங்கள் தொடர்ச்சியா. அப்ப நாங்கள் இப்பொழுது 3 நாயன்மார்களுடைய சேக்கிழாருடைய அந்த பெரும் பேற்றை பற்றி உண்மையிலேயே எங்களுடைய இந்த சைவ நாயன்மார்களுடைய வரலாறுகளை ஆவணப்படுத்திய பெருமை சேக்கிழாரை சாரும். அது ஒரு மிக மகத்தான ஒரு பணி என்றுதான் நான் நினைக்கிறேன். அது அவர் ஆவணப்படுத்தினதல்ல, ஆவணப்படுத்த வைத்தது இறைவன். அவருக்கு உலகெல்லாம் என்று அடியெடுத்துக் கொடுக்கின்றார். உலகெல்லாம் என்று அடியெடுத்துக் கொடுக்க அவர் உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் என்று சொல்லி இந்த புராணத்தை பாடுகின்றார். இந்த கோயில்களிலே பஞ்சபுராணம் பாடுகின்றவர் திராவிட வேதம் அல்லது பஞ்சபுராணம் பாடுகின்ற பொழுது தேவாரம் ஒரு பாடல், திருவாசகம் ஒரு பாடல், திருவிசைப்பா ஒரு பாடல், திருப்பல்லாண்டு ஒரு பாடல், புராணம் ஒரு பாடல். பல பேர் கந்த புராணத்திலே பாடுவார்கள். வான்முகல் வளாது வைக அல்லது கோடமாமன்ய தன்னை அப்படி கந்த. அது அல்ல, திருமுறைகள் இருந்தான் பாட வேண்டும். அது பெரிய புராண பாடலாக இருக்க வேண்டும். இது எல்லாரும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய வழிகள். ஆலயங்களிலே அந்த திருமுறைகள் ஓதுபவர்கள் அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டால். இங்கே ஒரு நேர் வந்து கேட்போம். வணக்கம். வணக்கம். அதில் ஏதோ குறைபாடு இருக்கிறது போன்றது, அவருடைய தொடர்பில் என்னவோ தெரியவில்லை. இப்பொழுது டாக்டர், நாங்கள் இங்கே ஒரு கேள்வி இருக்கிறது, அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். உயிர் எப்போது உடலுக்குள் வருகிறது? கடந்த நிகழ்ச்சி ஒன்றில் தாங்கள் வானலத்தில் இருந்து மலை ஊடாக தாவரங்களுக்குள் போய் அவற்றை உண்ணும் போது ஆணின் விந்துக்குள் நுழைந்து உறவின் போது பெண்ணுக்குள் கருவுக்குள் செல்வதாக கூறினீர்கள். நீங்கள் கூறியதை அவர் மிகவும் கவனமாக கேட்டிருக்கிறார். அப்படியானால் பெண்ணின் கருமுட்டைக்கு உயிர் இல்லையா? அப்படியானால் விந்துவுக்கு ஒரு உயிர், பெண்ணின் முட்டைக்கு ஒரு உயிர், 2 உயிரா? மற்றொரு ஞானி குழந்தை பிறந்து வெளியே வரும்போது உயிர் நுழைகிறது என்கிறார். இதை தயவு செய்து விளக்கம். நான் என்னோடு திரும்பவும் அதை வாசிக்கிறேன். நான் விளங்கப்படுத்துகிறேன் அதை. அதை அந்த வணக்கம். அப்படி அப்போது வணக்கம். வணக்கம். நாங்கள் இதை தொடர்வோம், அது வரும்பொழுது பார்க்கலாம். அப்ப இந்த விடயத்திலே பார்த்த பண்ணால் எல்லாருக்கும் வந்து அவர் சொன்ன இந்த கேட்டால் நாங்கள் முந்தி சொன்னதை சொன்னார். உயிர் வருகின்ற பாதை, உயிர் வருகின்ற உயிர் வருகின்ற பாதையை பற்றி. ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் திருமதி பாலசிங்கம் கவிக்குமையா. சொல்லுங்க டாக்டர் அவர்களுக்கும் திருச்சிகளுக்கும் காலை வணக்கம். காலை வணக்கம். சொன்னீங்கள் ஒளி ஒளி மற்றது இந்த வீட்டுக்கு ஒளித்து கொடுக்கிறது தூபம். தூபம் சாம்பிராணி நறுமணம் அந்த இதை பொறுத்தது கொஞ்சம் அந்த இடையூறு. ஒளி ஏற்றுகிறேன், ஆனால் ஊதுபத்தி அதை கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறாரு. என்ன தெரியாது, விளங்கல, நீங்க சொல்வது விளங்கவில்லை. நான் ஒளியே விளக்கேற்றுகிறேன், ஆனால் ஊதுபத்தி
தங்கம் நேரம் எங்களுக்கு அலைஞ்சி மணக்கையிலாது சொல்கிறார்கள். அப்ப என்ன செய்ய நாங்கள்? நீங்க சொல்வது புரியவில்லை அம்மா. நான் ஐயா நான் விளக்கேற்றுகிறேன். ஓமோம். அதே நேரம் ஊதுபத்தி சங்கம் நறுமணத்தில் ஏற்றும்போது வீட்டுல உள்ளவர்கள் தங்களுக்கு அது பிடிக்கல அலைஞ்சியா இருக்கு. நீங்கள் ஒளியேற்றுவதே பெரிய விஷயம் தானே. அதனோட அதே மிகவும் பெரிய விஷயம். இந்த 3 இருக்கின்றது. அந்த 3லே இயலுமானவர்கள் 3ஐயும் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். இறைவனுடைய பாடல்களை பாடுவது, தாளம் போட்டு பாடுவது, இந்த தாளம், இந்த சத்தம் கையாலை தட்டி தாளம் போடுகின்ற பொழுதும் அந்த தாளத்தினாலே தாளம் அந்த எழுதினாலே நம்முடைய வினைகள் எம்மை விட்டு வினங்குகின்றன. அந்த all the negative thoughts and negative energies in the surroundings, எங்களை சுத்தி இருக்கிற அந்த எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறை சக்திகளும் எம்மை விட்டு விலகி ஓடுகின்றன இந்த ஓசையினாலே, கையை தட்டி தாளத்தினாலே. அவர்கள் அவற்றை செய்யலாம். அதே நேரம் மற்றவர்களுடைய சௌகரியத்தையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு அது இடைஞ்சலாக இருந்தால் அதற்கு ஆறுதலாக இருந்து செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். அந்த இணைப்பு தூரத்திலிருந்து வருகிறது, தெளிவாக இல்லை. தூரத்திலிருந்து வருகிறது, அதான் நாங்கள் தெளிவாக இல்லை என்று நினைக்கிறேன். நாங்கள் இதை தொடருவோம் அடுத்ததாக. ஹலோ, வணக்கம். இணைப்பு தூரத்திலிருந்து வருகிறபடியா அதுதான் இணைப்புகளுக்காக நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை இடையூறு செய்யாமல் நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு செல்லுவோம். அதுல இணைப்புகள் வருகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்வதுதான் முறை. அடுத்ததாக இவருடைய கேள்விக்கு நாங்கள் அதுதான் இந்த கேள்வியை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பி அந்த கேள்வியை நான் வாசிக்கலாம். நான் அதை விளங்கப்படுத்துகின்றேன். ஐயா, தயவு செய்து கொஞ்சம் இதுல இடையூறை நிறுத்தி நாங்கள் முதல் இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்ல வேண்டும். இது வந்தாலும் இதெல்லாம் என்னதான் நடக்கும். வணக்கம். ஹலோ, வணக்கம். நான் திருமதி ஏவி மூசி அழைக்கிறேன். சொல்லுங்க ஐயா. டாக்டர் அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு நாள் மிகவும் பாராட்டக்கூடியது. அது அழகாக தொகுத்து தருகிறார். அம்மா, உங்களோட கேள்வியை பாருங்க. என்னென்றால், நான் இந்த கோடர் பதியத்தை எச்சாமன் சென்றாலும் அது சொல்லாமல் படுப்பதில்லை. எங்க போகையிலே சொல்லுவார், மனசுல சொல்லிக் கொண்டுதான் போவேன். அதுல சில அதிக பொக்கிஷமான விளக்கங்கள் இருக்கும். அதையும் ஒரு நாளைக்கு டாக்டர் அவர்கள் அது விளக்கமா தந்தார். நல்லா இருக்கிறது. நன்றி. நாங்கள் நேரம் வருகின்ற பொழுது அதை எடுத்துக் கொள்ளுவோம். முன்னர் நாங்கள் கிரகங்களை பற்றி, ஜோதிடத்தை பற்றி கதைத்த பொழுதும் அதை பற்றி கதைத்திருந்தோம். கோளறு பதிகம் வெய்யுறு தோழி பங்கன் என்று தொடங்குகின்ற சம்பந்தருடைய கோளறு பதிகம் கிரகங்களினால் வருகின்ற பலன்களை நிறுத்தக்கூடியது. அதிலே அசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல 4 தரமாக, ஒன்றுக்கு 4 தரம் அவர் நல்லது நல்லது என்று சொல்லி அடியாரவர்க்கு மிகவும் நல்லது, இறைவனுடைய அடியவர்களுக்கு அவை மிகவும் நன்மையை செய்கின்றன என்று சொல்லி சொல்லுகின்றார். கடைசி பாட்டிலே அவர்கள் அரசாழ்வர் ஆணை நமதே என்று ஆணையிட்டு சொல்லுகின்றார். இந்த 5 சிறப்புகள் அந்த 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 பாடலிலே அந்த சிறப்பு இருக்கின்றது. அதாவது இறைவனுடைய பாடலே அந்த சிறப்பு இருக்கின்றது. நன்றி அம்மா. நன்றி, வணக்கம். எங்களுக்கு இணைப்பிலே வெளியில நாட்டிலிருந்து கலந்து கொள்ள வரும்பொழுது அந்த தொலைபேசி இணைப்புகள்ல சில வேளைகளே அந்த லைன் தெளிவாக இல்லை, கிளியராக இல்லை. என்னுடைய வானொலி அதிபர் நடா ராஜ்குமார் அவர்களும் இந்தியாவிலே காசியிலே இருந்து கொண்டு தொடர்பு கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது எங்களுடன் கலந்து கொள்வதற்கு அந்த இணைப்பை எடுப்பதிலே சிரமங்கள் இருப்பதனாலே அதை எடுத்துக் கொள்ளக்கூடியாமல் இருக்கின்றது. ஆனால் வருகின்ற பொழுது நாங்கள் தொடர்ந்து அவரை இணைத்துக் கொள்ள முயற்சிப்போம். தொடர்ந்து நம்முடைய நண்பருடைய வினாவை எடுத்துக்கொண்டு போனோம் என்று சொன்னால், அங்க சொல்லுவார்கள், அவர் கேட்பதை இந்த உயிர் வருகின்ற
பாதையை பற்றி, அதாவது எங்கே இருந்து எப்படி வருகின்றது இல்லையா. அப்ப சொல்லுவார்கள் இது வந்து பொதுவாக சொல்லுவார்கள் இது மிகவும் முக்கியமான பகுதி. இதை எல்லாரும் சொல்லுவது கிடையாது. இது பிரம்மசூத்திரத்திலே வியாசர் சொல்லி இருக்கின்றார். வியாச பகவான் பிரம்மசூத்திரத்திலே சொல்லியிருக்கின்றார். பிருகதாரண்யக உபனிஷத் உங்களுக்கு இந்துக்களுக்கு அல்ல சைவர்களுக்கு முக்கியமான உபநிடதங்கள் இருக்கின்றன. உபநிடதங்களுடைய மொத்த எண்ணிக்கை 1180. அதுல முக்கியமான எண்ணிக்கை 108. அந்த 108 உபநிடதங்களிலே பிருகதாரண்யக உபனிஷத் மற்றது சாந்தோக்கிய உபனிஷத், இந்த 2 உபனிஷதங்களிலேயும் இது சொல்லப்பட்டிருக்கின்றது. இதே விடயத்தை சிவஞான போதம் என்கின்ற மெய்கண்டாருடைய சிவஞான போதத்துக்கு உரையாக சிவஞான சுவாமிகள், மாதவ சிவஞான சுவாமிகள் என்று 18ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். அவர் திருவாவூருடைய ஆதீனத்தை சேர்ந்தவர். அவர் சிவஞான மாபாடியம், பாஷ்யம் என்றால் விரிவுரை, விரிவுரையாக செய்திருக்கின்றார். அந்த சிவஞான மாபாடியத்திலையும் இந்த பஞ்ச சொல்லுகின்றார். இதை சொல்லுவார்கள் பஞ்ச அக்னி வித்தை. பஞ்ச அக்னி, 5 அக்னிகளிலே இந்த ஆன்மா தங்கி வந்து பிறக்கின்றது. ஆகுதி என்று சொல்லுவார்கள். அக்னியிலேயே நாங்கள் ஆகுதி என்று சொல்லி போடுகின்றோம் இல்லையா. 5 இடங்களிலே அந்த ஆன்மா ஆகுதி செய்யப்பட்டு வருகின்றது. முதலாவது இடம் துறக்கம். விண்ணென்றொழிந்து வினைக்கீடாய் மெய் கொண்டு என்று திருமந்திரம் சொல்லும். வானத்திலே விண்ணிலே துறக்கத்திலே சொர்க்கத்திலே இருந்து வருகின்றது. இப்ப விண்ணென்றிணைந்து வினைக்கீடாய் மெய் கொண்டு இந்த பிறவி வந்து யாருக்கு என்றால் மனித பிறவிக்குத்தான் இந்த பஞ்சாக்கினி வித்தை. பஞ்சாக்கினி வித்தையினடாக வருகின்ற இந்த பிறவி வந்து மனுஷ பிறவி. அதிலும் ஞானமுள்ள அந்த ஆத்ம நாட்டமுள்ள மனுஷ பிறவிகளுக்கு இந்த பாதை இருக்கின்றது. அப்ப அவர்கள் சுவர்க்கத்திலே இருந்துதான் வருவார்கள். ஏனென்று சொன்னால் முற்பிறப்பிலே புண்ணியம் செய்தவர்கள் தான் மனித பிறவியாக புறப்பார்கள். அப்ப சுவர்க்கத்தில் இருந்தானே வர வேணும். அப்ப முதலாவதாக சுவர்க்கம். 2வது அவர்கள் வருகின்ற இடம் வருகின்ற பொழுது அந்த மேகத்திலே தங்கி மழையாக கீழே வருகின்றார்கள். அது 2வது ஆகுதி. இந்த செகண்ட் பிளேஸ் மேகத்திலே தங்கி மழையோடு கூட வருகின்றார்கள். இப்ப மழை வருகின்ற பொழுது இந்த ஆன்மா அந்த மழையோடு வருகின்றது. 3வதாக அது இடத்திலே வந்த பிறகு இந்த மண்ணிலே தங்கி இந்த எங்களுடைய உணவுகள், தாவரங்கள், உணவுகள், தானியங்களின் ஊடாக போகின்றது. அது 3வது ஆகுதி. இந்த உணவிலே இந்த நிலத்திலே வந்து உணவினூடாக போவது 3வது இடம். 4வது இடம் அந்த உணவை ஆண் உண்கின்ற பொழுது அந்த ஆணுடைய உடம்பிலே போய் ரத்தம் உதிரத்திலே கலந்து சுக்கிலத்திலே போகின்றது. இது 4வது இடம், 4வது ஆகுதி. அதாவது இந்த ஆண் வந்து இந்த கருவை 2 மாதம் தாங்குகின்றான். அதான் நாங்கள் இனிஷியல் போடுறோம் எல்லாரும். 2 மாதம் ஆண் தாங்குகின்றான். என்னுடைய மெடிக்கல் சயின்ஸ்ல சொல்லுவார்கள் the time taken for spermatogenesis. அதாவது ஒரு விந்துக்கலம் அந்த களத்தில் இருந்து பிரிந்து உருவாகி முதிர்வட்சி அடைவதற்கு தேவையான காலம் வந்து 8 வாரங்கள், 2 மாசம். அப்ப இது விஞ்ஞானத்தின்படியும் சரி. இப்ப உயிர் வந்து விந்தணுவினூடாகத்தான் வருகின்றது. அப்படி கூட வந்து 5வதாக அவன் பெண்ணை சேருகின்ற பொழுது அங்கே அவருடைய கருப்பையிலே போய் செல்கின்றது. இது 5வது ஆகுதி. இந்த 5 இடங்களிலேயும் தங்கி வருகின்றது. அப்படின்னா இது பஞ்ச அக்னி வித்தை. மிகவும் பவித்திரமானது, மேலானது, ஆத்ம நாட்டம் உள்ளவர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டு வந்ததுமான வித்தை. இதுல இத கேள்வி கேட்டா விஞ்ஞானத்தின் படி சொல்லுவார்கள். இந்த நாங்கள் மெடிசன் படிக்க அப்படிதான் படிச்சோம். எப்ப உயிர் தொடங்குது என்று கேட்டால் இந்த விந்துக்கிழமும் முட்டைக்கிழமும் சேர்ந்து கருக்கட்டல் நடந்து அந்த 2 ஒன்றாக வருகின்ற பொழுது ஃபெர்டிலைசேஷன் அட் த டைம் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் தான் உயிர் ஸ்டார்ட் பண்ணுது தான் சொல்லுவார்கள். அப்ப இந்த இது வந்து பயாலஜிக்கல் லைஃப். இதுல வந்து விஞ்ஞானத்துல எங்கேயும் உயிரை டிஃபைன் பண்ணவே இல்லை. நானும் மெடிசின் படிச்சிருக்கிறேன், லைஃப் சயின்ஸ் சொல்லிக் கொடுக்கிறார்கள், பயோசயின்ஸ் சொல்லிக் கொடுக்கிறார்கள். எங்கேயும் உயிரை பற்றி படிப்பிப்பது கிடையாது. இந்த லைஃப் ஃபோர்ஸ், இந்த பயாலஜிக்கல் லைஃப் ஃபோர்ஸ் இஸ் டிஃபரெண்ட். ஒவ்வொரு கலத்துக்கும் உயிர் இருக்கிறது. உடலிலே இருக்கிற ஒவ்வொரு கலத்துக்கும் உயிர் இருக்கிறது. அந்த உயிர் வேறு, நாங்கள் ஆன்மா என்று சொல்லுவது வேறு. ஆன்மா வேறு, இந்த பயாலஜிக்கல் லைஃப் ஃபோர்ஸ் என்று சொல்லப்படுகிறது வேறு. அதை வழங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப அதன்படி பார்த்தால் விந்துக்களும் கூட அசைந்துதானே வருகின்றது. எத்தனையோ கோடிக்கணக்கான விந்துகள் வருகின்றன, அதில் ஒன்றுதானே கருக்கட்டுகின்றது. அப்ப அங்கேதான் அந்த உயிர் இருக்கின்றது. கருக்கட்டுகின்ற அந்த இதிலே தான் அந்த உயிர் இருக்கின்றது. அந்த முட்டையிலே வந்து அந்த உயிர் வந்து போகின்றது. அப்ப இந்த பயாலஜிக்கல் போர்சஸ்ல
அந்த ஜைகோட் என்று சொல்லி எம்ப்ரயோ என்று சொல்லி எல்லாம் ஒரு ஸ்டேஜாக சொல்லுவோம் கருக்கட்டல் நடந்து. அப்ப இந்த எக் அண்ட் ஓவா அல்லது எக்கும் இந்த ஸ்பெர்ம் அல்லது விந்தும் அந்த முட்டையின் விந்தும் சேர்ந்து உருவாகிற பொழுது அந்த உயிர் இங்க தொடங்குது. எங்களோட மெடிக்கல் சயின்ஸின் படியும் பயாலஜிக்கல் சயின்ஸின் படியும் தொடங்குகிறது. ஒரு புதிய அங்கி ஒன்று உருவாகின்றது. அது உயிர் என்று சொல்ல முடியாத புதிய அங்கி, ஒரு தனியன், ஸ்டார்ட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் என்று சொல்லுவோம். இது பயாலஜிக்கல் ஸ்டார்ட். ஆனால் ஆன்மீக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அந்த உயிர் விந்தினூடாக வருகின்றது. அதைத்தான் யூத மதத்திலேயும் சொல்லுகின்றார்கள், பழைய ஏற்பாட்டில் இருக்கின்றது. இதெல்லாம் அந்த ஆணூடாக வருகின்ற தன்மை அங்கால போகின்றது என்று சொல்லப்படுகின்றது. இதுதான் எங்களுக்கு அந்த ஆன்மா வருகின்ற பாதையை சொன்ன வழி. இப்ப இதன்படி கருவுக்கும் அந்த ஓவா அல்லது எக்குக்கு இருக்கிற உயிர் வேறு, அது அந்த பயாலஜிக்கல் லைஃப் போர்ஸ் வேறு, எங்களுடைய ஆன்மா என்பது வேறு. பிறந்த பிறகு உடம்பிலே எத்தனையோ கலங்கள் உயிருடன் தானே இருக்கின்றன. உடனடியாக இறப்பதில்லையே. கோனியல் டிரான்ஸ்பிளான்ட், அந்த ஓர்கன் டொனேஷன் எல்லாம் கொடுக்கிறோம் தானே. ஒருவர் விபத்தில் இறந்தால் அவருடைய சிறுநீரகம், அவருடைய இதயம், அவருடைய நுரையீரல், அவருடைய ஈரலை கூட தானமாக கொடுக்கின்றோம். அந்த கலங்கள் எல்லாம் உயிருடன் தானே இருக்கின்றன. அந்த பயாலஜிக்கல் லைஃப் போர்ஸ் என்பது வேறு, ஆன்மா என்பது வேறு. இறந்த பிறகு கூட உடலிலே தலைமையர் வளர்கின்றது தானே. நாங்கள் வியூவிங் வைக்கிற பொழுது ஃபியூனரல் ஹோமில ஒவ்வொரு நாளும் ஷேவ் எடுத்து தானே வைக்க வேண்டி இருக்கு. அதனால அது வளர்ந்து கொண்டே இருக்கின்றது, நகம் வளர்கின்றது. ஆனபடினால அந்த உயிர், அந்த கலங்களில் இருக்கிற உயிர், கலங்களின் உயிர், பயாலஜிக்கல் லைஃப் ஃபோர்ஸ் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் த சோல். எப்ப இந்த உடம்பில இருந்து ஒன்று போன பிறகு இந்த உடம்பு இயங்குவதை நிறுத்துதோ அதுதான் சோல். அதான் அங்க இருக்கிறது. இந்த உடம்புக்குள்ள இருந்து வெளியில போற பொழுது அதை நிறுத்துதோ அதுதான் இந்த ஆன்மா என்று எடுக்கின்றோம். வேறு விளக்கங்களை நாங்கள் சரியாக எடுக்கிறது கொஞ்சம் முடியாத நிலைமை இருக்குது. இப்ப நீங்க கொடுத்த விளக்கத்தை விட இவர் வேறு சிலர் இப்படி சொல்லுகிறார்கள். சொல்லுங்க. அதுல அதாவது அந்த அவர் சொன்னது சரி. ஒரு ஞானி ஒருவர் சொல்லுங்க. ஞானி, மற்றொரு ஞானி குழந்தை பிறந்து வெளியே வரும்போது உயிர் நுழைகிறது என்கிறார். இது சாதாரண ஒரு வார்த்தை சொல்லுகின்றோம். அதே மாதிரியாக உலகத்திலே ஞானிகள் பிறக்கின்றார்கள். ஞானிகள் என்கின்ற பொழுது முற்பிறப்பிலேயே அந்த சாமு சித்தர்கள் என்று சொல்லுவோம். சரியகிரிய யோகத்திலே முதிர்ந்தவர்கள் இந்த பிறப்பிலே வந்து பிறந்தவர்கள். அவர்கள் தி ஆர் வெயிட்டிங் ஃபார் தி சூட்டபிள் பாடி. அப்ப அவர்கள் இப்படியும் பெறலாம். அதுல இன்னொரு விதமான பரிமாற்றம் ஒன்று நடக்கின்றது. அந்த பரிமாற்றம் என்னவென்று கேட்டால், அவர்கள் இப்ப ஒரு ஆன்மா இந்த கருவிலே இருக்கின்றது. அந்த கரு வளர்ந்து கொண்டு போகின்றது. அந்த ஆன்மாவுடைய வினைப்பயனின்படி அது கருவில் இருக்கின்ற 8 மாதத்திலேயோ அல்லது பிறப்பதற்கு முன்னதாகவோ அல்லது பிறக்கும் பொழுது அதனுடைய வினைப்பயனின்படி உயிர் நீங்கலாம். சொல்றோம் நாங்க ஸ்டில் பர்த் என்று சொல்லுவோம், ப்ரீமெச்சூர் டெத் என்றெல்லாம் சொல்றோம். குழந்தை பிறப்பதற்கு கூட இருக்கலாம். சில வேளைகளில் இந்த மேலான ஆன்மாக்கள் அந்த உயிர் நீங்க அந்த உடலுக்குள்ளே தான் புகுந்து கொள்ளும். விளங்குன்றதுதான் எங்களுக்கு அந்த உயிர், அதாவது பிறக்கின்ற பொழுது உயிர் புகுந்து கொள்ற தன்மை இருக்கின்றது. அதுவும் இருக்குது. அதை தவிர்த்து என்னுடைய குருநாதருடைய பரமகுரு, அவர் கோவை புதூரிலே இருக்கின்ற சித்தர் ஞான குடிலை சேர்ந்த சிவக்குடில் என்று சொல்லுவார்கள், சித்தேஸ்வர சச்சிதானந்த சுவாமிகள். அவர் ஒரு பிரைவேட் கன்வர்சேஷன், இட்ஸ் நாட் பப்ளிக்லி டிஸ்கஸ்ட். அதுல சொல்லி இருக்கிறார். அவர் ஒரு முறை அவர் தான் தன்னுடைய காலத்துக்கு பிறகு தன்னுடைய உடலை அடக்க செய்கின்ற சமாதியை இப்பவே கட்டி வைத்திருக்கிறேன். ஒரு சின்ன தகோபா, ஒரு சின்ன அறை கொண்டு இருக்கின்றது. அதிலே ஒரு முறை தியானம் செய்வதற்காக என்னுடைய குருநாதர் கிருஷ்ணமூர்த்தியா அழைத்துக் கொண்டு அதுக்குள்ளே போய் தியானம் செய்திருக்கிறேன். செய்கின்ற பொழுது இந்த பஞ்சாக்கினி வித்தியை அவருக்கு சொல்லி இருக்கின்றேன். சொல்லது மட்டுமல்ல, உணர்த்தி இருக்கின்றேன். அப்பொழுது அந்த உயிர் வந்த பாதையெல்லாம் அவர்களுக்கு உணரக்கூடியதாக இருந்தது. இந்த மழை பெய்வது, இடி இடிப்பது, ஒரு மலைப்பகுதியிலே இறங்குவது எல்லாம் உணரக்கூடியதாக இருந்தது. இந்த மெடிடேஷன்ல போனால் யூ கேன் ரீடிஸ்கவர் யுவர் ஜர்னி. சோல் எங்கே இருந்து வந்ததுன்றது ரீடிஸ்கவர் யுவர் ஜர்னி. அப்ப அந்த குருநாதர் சொன்னேன் என்று கேட்டால், தன்னுடைய தாயார் குழந்தை வைத்தியசாலையில பிறந்தவுடன் சொல்லிவிட்டார்கள், இந்த குழந்தை இறந்து விட்டது. இப்ப குழந்தை இதை கொண்டே அவர்கள் எடுத்துக்கொண்டே போயிட்டார்கள். குழந்தை இறந்து விட்டது. ஆனால் சிறகு பார்த்தா ஒருத்தர் பார்த்தா அந்த குழந்தையிலே அசைவு இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு கொடுத்தார்கள். இப்ப இவர் புகுந்தது அந்த இடைவுகளை. அந்த ஒரு உடல் இருந்தது, அதிலிருந்து அதுக்குரிய ஆன்மா அதனுடைய பயணம் அந்த வினை புரிந்தவுடன் அந்த உடலை கருவியாக கொண்டு புகுந்தவர்.
இவ்வாறான சம்பவங்கள் இருக்கின்றன. பிறக்கும் பொழுது வருகின்றது இருக்கின்றது, அது இருக்கின்றது. அது எக்ஸெப்ஷன்ஸ். அப்படி மேலான யோகிகள் ஞானிகள் அந்த வழியாகவும் வருவார்கள். அந்த மனித உடம்பை எடுப்பதற்காக அந்த இதுக்காக வருவார்கள் என்ற தன்மை இருக்கின்றது. அது பொதுவாக எல்லா மக்களுக்கும் பொருந்தாது. இந்த அவர் சொன்னதே நாங்கள் விசேடமான இதே மாதிரியாக உயிர் பிரிகின்ற போது உயிர் வந்தது வேறு, உயிர் வந்து என்ன செய்கின்றதே பிறகு ஆணிடம் போகின்றது. அதான் அருகு நுனி தனியனைய சிறிய துளி பெரியதொரு ஆகமாகியோர் பாலரூபமாய் அவரொரு பெரியோராய் வருகின்றது. ஒரு அருகம்புல்ல நுனியில இருக்கிற சிறிய துளிகள் இருக்கிற விந்து துளியில இருக்கிற அந்த விந்து கலந்தான் இப்படி ஒரு பெண்ணிலே போய் ஒரு குழந்தை உருவமாகி வளர்ந்து குழந்தையாக பிறக்கின்றது இல்லையா? அப்ப இவ்வளவு அற்புதமான படைப்பு. அப்ப அந்த குழந்தை பிறக்கின்றது. இதான் வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், இந்த பூசணிக்கு ஒரு தன்மை இருக்கின்றது. இப்ப பூ எல்லா கனமாக எல்லாம் பூத்துத்தான் காய்க்கும். பூசணிக்கு அந்த பிஞ்சு முதலே வந்து அந்த பிஞ்சின் முனியில தான் பூவர் பூசணி பூ. ஒரு சின்ன எலுமிச்சங்க அளவுக்கு அந்த காய் இருக்கு. இப்ப சொல்லுவார் கேட்டால் ஒரு அந்த 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 பூவன் அந்த பிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு மட்டும் வாசல் உள்ள ஒரு வாசலை வைத்து ஒரு குடம் செய்து மல்ல குடம் ஒன்று செய்து அதை டக்குன்னு அந்த பூசணி பிஞ்சு வரைக்குள்ள அதுல போட்டு விட்டால் இந்த கொடியிலே பூசணி கொடியை விட்டால் இந்த குடத்துக்குள்ளே அந்த பூசணிக்காய் வளர்ந்து கொண்டு வரும். இந்த வளர்ந்து குடமெல்லாம் நிறைந்த பிறகு குடத்தை உடைக்காம பூசணிக்காய் எடுக்கலுமா? வழியில எடுக்கலாம். பூசணிக்காயும் நல்லா வர வேண்டும், குடவும் உடையப்படாது. எப்படி இதைத்தான் அரவன் நாளும் செய்து கொண்டிருக்கின்றான். இந்த வயிற்றிலே போய் கருவிலே வளர்ந்த பிள்ளை வெளியிலே வருவதை சொல்லுகின்ற இல்லையா? அந்த அது குழந்தை பிறப்பது அது உண்டு. அடுத்ததாக இதே மாதிரி உயிர் திருப்பி போகின்ற பொழுதும் 10 வழிகளாக இந்த உடல்ல இருந்து உயிர் பிரிகின்றது. 11 வழிகள் ஒன்று எங்களுடைய சொல்லுவார்கள் 9 வாசல்கள் இருக்கின்றன. மலஞ்சோறும் 9 வாயிற் குடிலை என்று சொல்லி மாணிக்க வாசகர் படிக்கின்றனர். 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் என்று சொல்லி இப்ப துவாரது பாடலும் இருக்கின்றது. அப்ப அந்த உயிர் பிரியும் பொழுது மலத்துவாரம் சனத்துவாரத்துக்கூடாகவும் பிரியலாம். அது கீழான உயிர்கள் அடுத்த பிறப்பிலே வந்தால் அந்த மற்ற மிருகங்கள் அல்லது அந்த தன்மை தான் அவைக்கு இருக்கு. மிருக உணர்வுகள் அந்த இதுதான் இருக்கு. அதற்கு மேலாக நாபிஸ்தானத்தினூடாக உயிர் பிரியும். பொக்குளாக பிரியும். சொல்லுவார்கள் அந்த வகையான பிரிந்த உயிர்கள் அடுத்த பிறப்பிலே சாப்பாட்டு பிரியர்களாக இருக்கும். வயிறோடு சம்பந்தம். அடுத்த மாதிரியாக வாயினூடாக பிரியும் உயிர், மூக்கினூடாக பிரியும், கண்ணினூடாக பிரியும், காதினூடாக பிரியும். காதினூடாக பிரிவர்கள் இசை பிரியர்களாக இருப்பார்கள் என்று சொல்லுவார்கள். இப்ப மூக்கினூடாக பிரிவர்களை எக்ஸ்ட்ரா சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் அந்த இதுகளுக்கு. கண்ணினூடாக பிரிவது மிகவும் பெரிய பேறு என்று சொல்லுகின்றார்கள். இந்த அச்சாதி மார்க்கம் அந்த ஒளி மார்க்கத்தினூடாக போகிற உயிர்கள் வந்து கண்ணினூடாக பிரியும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இப்ப 2 காது, 2 கண், 2 மூக்கு, 6 வாயொண்டு 7, சன்னத்துவாரம் 8, மலத்துவாரம் 9, நாபி ஒன்று 10. யோகிகள் இந்த பலிகள் எல்லாவற்றையும் விட்டு உச்சி கபாலத்தை திறந்து உயிர் போகும். குழந்தை பிறக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா அங்க முன்னுக்கு ஒரு சிறிய துவாரம் இருக்கு, தோல் மூடி இருக்கு, anterior frontal and medial tongue சொல்லுவாங்க. அது வந்து பிறகு வளர வளர எலும்பு வந்து மூடிக்கொள்ளும். அந்த உச்சி கபாலத்தின் ஊடாக உயிர் பிரியும். யோகிகளுடைய அது ஒளி வடிவாக பிரியும். பல பேர் பார்த்திருக்கிறார்கள் ஒளி வடிவாக போறது. அது யோகிகள் ஞானிகளுக்குரிய பாதை. எங்களுடைய மக்கள் ஆகக்கூடியது உயிர் நல்லதா பிரிகிறது கண்ணுக்குள்ள அது போறது சொல்லுவார்கள். இது இருக்கின்றது. இந்த பிரிகிற மாதிரி இந்த வருகின்ற உயிர் நான் சொன்னேன் எப்படி வருகின்றது. அந்த இடையிலே வந்து இன்னொரு உடம்புக்குள்ளே புகுன்ற உயிர் இந்த உச்சி குழிக்குள்ளாலே புகும். அதுதான் அது வர்ற வழி. இதுதான் அந்த உயிரினுடைய வர்ற பாதை போற பாதை. நான் நினைக்கிறேன் அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு முழுமையாகவே விளக்கம் கொடுத்திருக்கிறோம். எந்த வழியால வருகின்றது எந்த வழியாலே போகின்றது என்று. உண்மையிலே டாக்டர் நாங்கள் இந்த நீங்கள் சொன்ன அந்த விஷயங்களை பார்க்கும்போது எங்களுடைய சமயத்திலே இவ்வாறான ஒரு மூல கருத்துக்கள் வேறு நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இந்த பைபிள்ல இதை பற்றி சொல்லியிருக்கிறது இவ்வளவு விரிவாக சொல்லி இருக்கிறார்களா? இதுல வந்து ரெண்டு கேட்டால் இந்த இவ்வளவு விரிவாக மற்ற இடங்கள்ல சொல்லப்படவில்லை. அதுல வந்து தெரியாதண்டு இல்லை, ஞானிகளுக்கு தெரிந்து. இந்த பைபிள்ல ஒரு கதை வருகின்றது. நிக்கதேது என்று சொல்லி ஒரு பரிசேயர், அதாவது யூதர்களுடைய மதகுரு.
அவர் போய் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறேன். இப்ப இயேசு கொஞ்சம் ஃபேமஸா வந்துட்டு எல்லாரும் கருவர் போயினா, ஆனாலும் பகல்ல போனா பிரச்சனை வந்துட்டு வேறொரு மத குருவா இருக்கிறார். அப்ப இரவிலேயே யாரும் தெரியாம போய் சந்திக்கிறேன். இப்ப சந்திக்கிற பொழுது அவர் கேட்கிறார், இயேசு கிறிஸ்துவ சொல்லுறார், இந்த காற்று வருகிறது, காற்று பீசுறது தெரியுது, அது இந்த சத்தம் கேட்குது, உங்களோட உடம்புல படுகிறது தெரியுது. ஆனா எங்க இருந்து வருகிறது என்று தெரியுதோ இல்ல, எங்க போகுது என்று தெரியுதோ இல்ல. அதே மாதிரியாகத்தான் இதுவும் நாங்கள் உண்டதை கண்டதை உள்ளபடி சொல்லுறோம் என்று சொன்னார். கேட்கிறார். அப்ப அவர் டவுட்ல கேட்கிறார், அது எப்படி இதான் வந்த பாதை போன பாதை. அவர் கேட்கிறார், அது எப்படி? அவர் இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நீ இஷ்டவேலின் போதகனா இருந்து நீ அதை அறியாமல் இருக்கிறாயா? எழுதி வச்சிருக்க தேவையில்லை, அட்லீஸ்ட் ஓரல் ட்ரெடிஷனா இருந்தாலும் தெரிஞ்சிருக்க வேண்டும் என்ற ஒரு வியப்பு உணர்ச்சியோட தான் கேட்கிறார். நீ இஷ்டவேலின் போதகனா இருந்து இதை தெரியாமல் இருக்கின்றாயா என்று கேட்டுட்டு சொல்றார். இந்த பூமிக்கு அடுத்த விஷயங்களை சொல்லவே இந்த மக்கள் விசுவசிக்கிறார்கள் இல்லை. சாதாரண உலக விஷயங்கள்ல களவெடுக்காத, பொய் சொல்லாத, இப்படி இரு அப்படி இரு, இதுதான் தர்மம் சொல்றதையே மனுஷன் விசுவசிக்கிறான் இல்ல, நம்புறான் இல்ல, நம்புறான் இல்ல. இந்த ஞான இந்த பல விஷயங்களை சொன்னால் யார் நம்புவார்கள்? விளங்குதான். இந்த பூமிக்கு அடுத்த விஷயங்களையே நீ விசுவசிக்கிறாய் இல்லை என்றால் இந்த மேலான விஷயங்களை அதுதான் விளக்கமாக சொல்லப்படவில்லை. இந்த ஃபர்ஸ்ட் இது அடித்தளம் போட வேண்டும் இல்லையா? ஆனால் அந்த அடித்தளத்துக்குரிய இதுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கேயும் பரலோகம் என்று சொல்லுகிறார்கள், சொர்க்க நரகம் என்று சொல்லுகிறார்கள், புறப்படுது. ஆனால் மறுபுறப்பு இந்த பாதைகளை பற்றி விளக்கமாக இல்லை, ஆனால் குறிப்பீடுகள் நிறையவே இருக்கின்றன. ஏற்கனவே அவர்களுக்கு இருக்க அந்த விளக்கமா போக இங்க ஒரு நேர் வந்து பாப்போம். சரி, வணக்கம். நான் மேரி காய்க்கிறேன். சொல்லுங்க. ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, ஆதி காலத்துல ஒரு வருடத்துல எத்தனை மாசங்கள் இருந்தன, இல்ல இந்த மாதிரியே மாசங்கள் இருந்ததா, இல்ல இவ்வளவு காலம் ஒரு வருஷமா கணிக்கப்பட்டிருந்தது கேட்கறதுக்காக நல்ல ஒரு கேள்வி. என்னன்னு சொன்னா, அந்த முந்தைய எங்கட பைபிள் எல்லாம் இருக்குது, ஒவ்வொருவரும் 700 வருஷம் 300 வருஷம் 200 வருஷம் அப்படி வாழ்ந்துட்டார்கள். எனக்கு என்ன அப்படி ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த மாசங்கள் எல்லாம் இதன் குறைவாயிருந்திருக்க அந்த மாதிரி போறீங்க நீங்க. அப்படியா இருந்திருக்கும், இல்லாட்டிக்கு இப்படி எழுதுவாங்க. கடவுளால ஏழும் ரெண்டாலும் அந்த நாங்க நினைக்கும் போது சில நேரம் இந்த நாட்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம் தானே. இல்ல அதை பத்தி கேட்டு பார்ப்போம். சரி, நீங்கள் பழைய அந்த இதுகளை பற்றி ஒரு மீளாய்வுக்கு போகிறீர்கள். கேட்டு பார்ப்போம். நீங்கள் கேட்டது நல்ல ஒரு கேள்வி. அதாவது இந்த நாங்கள் பாவிக்கிற இந்த கேலண்டர் அடிக்கடி மாறுதல் அடைந்து கொண்டு வந்திருக்கிறது. இப்ப இருக்கிற கேலண்டர் கிரிகேரியன் கேலண்டர் என்று சொல்லுவோம். போப் கிரிகரியனுடைய காலத்திலே அது சீர்திருத்தப்பட்டு நடைமுறைக்கு வந்தது. அப்ப அதுக்கு முன்னர் எல்லாம் ஏப்ரல் மாதம் தான் வருடப்பிறப்பு தொடக்கமாக இருந்தது. கிரிகரி வந்துதான் இதை ஜனவரியிலே கொண்டு வந்தார். அவர் இதை அமல்படுத்திய போது எல்லா நாடுகளிலும் அது அமல்படுத்தப்படவில்லை. அப்ப அமல்படுத்தப்படாத நாடுகள்ல இன்னமும் ஏப்ரல் மாதத்தை தங்களுடைய வருஷம் முதலாக கொண்டாடுகின்றவர்களை ஒரு கேடி பண்ணும் விதத்திலே தான் இந்த ஏப்ரல் ஃபுல் டே வந்தது. எங்களுக்கு சித்திரையில தான் வருஷம் பிறக்கின்றது. நாளில் கொஞ்சம் வித்தியாசம், சித்திரையில தான் வருஷம் பிறக்கின்றது. அதே மாதிரியாக சில மாதங்கள், ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்டஸ் சீசருக்குள்ளாக, ஜூலை மாதம் ஜூலியஸ் சீசருடைய பேரினாலே வந்தது. அப்படி அந்த இதுகள் இருக்கின்றது. இப்ப அந்த வருடங்கள் கணக்கு பார்த்தால் எல்லா இடங்களிலேயும் இதுகள்ல கொஞ்சம் மாற்றம் இருந்தாலும் வருடம் என்பது ஒரு முறை பூமி சூரியனை அந்த ஒரு சுற்று முழுமையாக சுற்றி வருகின்ற காலம்தான் அந்த வருடம் என்று சொல்லுகின்றோம். இந்த வருடம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த பூமி சூரியனை சுற்றி வருகின்ற காலம் எங்களுக்கு 365 நாள் என்று சொல்லுகின்றோம் நாங்கள். அப்ப இந்த பூமி சூரியனை சுற்றி வருகின்ற காலத்தை தான் பழைய கலண்டர், சுமேரியர்கள், மற்றது மிடில் ஈஸ்ட்ல அராபியர்கள், பாரசீகர்கள், இப்படி பல பேரும் அதைத்தான் சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப அப்படிப்பட்ட நிலையில நாங்கள் இந்த சூரியனை பூமி சுற்றி வருகின்ற காலத்தை தான் நாங்கள் வருஷமாக எடுக்கின்றோம். அப்ப 12 மாதம் இருந்திருக்கின்றது. அது இருக்கின்றது. தமிழ் மாசத்துல சில வித்தியாசங்கள் இருக்கின்றது. ஆனா அந்த கால அளவு ஒன்றுதான். இந்த கால அளவில இருந்து சில வேறுபாடுகள் ஒவ்வொரு கலண்டருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கின்றது. அதை பெரிதாக சொல்ல முடியாவிட்டாலும் சில வேறுபாடுகள் தான் அதுல இருக்கின்றது. அதுல முழுமையாக இல்லை, மனத்தியாலத்தில் வேறுபாடு. ஆனால் இப்ப கேள்வி என்னன்னு கேட்டால், விவிலிய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இறைவன் உலகத்தை படைத்த, அந்த உலகத்தை படைத்த இறைவன் என்ன செய்கின்றார் என்று சொன்னால்,
அந்த முதல் நாள் இதை படைத்தார் என்று சொல்லி 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று வரும். 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று வரும். இவர் அந்த இறைவன் மனிதன் ஆதாம் ஏவாளை முதல் மனிதனை படைத்தால் அந்த ஆதாம் 964 வருஷம் ஜீவித்திருந்தார். அப்படிதான் இருக்கின்றது. 964 வருஷம் ஜீவிச்சிருந்தார். அந்த ஆதாம் இந்த படைத்த காலத்திலிருந்து 81வது தலைமுறையிலே இயேசு கிறிஸ்து வருகின்றது. அந்த தலைமுறை இருக்கிறது. புதிய ஏற்பாடு தெரியும். ஆபிரகாம் மகானிவன் என்ற மகானிவன் புதிய தலைமுறை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அந்த 81வது தலைமுறையிலே இந்த விளக்கம் வருகின்றது. அந்த அப்ப இதுக்குள்ள 4004 வருஷம் கழிஞ்சிருக்கு. அந்த 81 தலைமுறை. அதுல ஆதாம் தான் கூடிய காலம் ஜீவித்திருந்தவன். சில பேர் 120 வருஷம் 130 வருஷம் எல்லாம் ஜீவித்திருக்கின்றார்கள். ஆனால் ஆதாம் தான் இதிலே முழுமையாக ஜீவித்திருந்த ஆள். அப்ப அந்த ஆதாம் ஜீவித்திருந்த காலத்திலிருந்து அதுல 964 வருஷம் அவன் ஜீவித்திருந்தான். அது உண்மை. அது வரலாற்று ரீதியின்படியாக அவர் சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப எங்களுக்கு இன்றைக்கு பார்க்கக்குள்ள இது சாதகமா சாத்தியமா என்றெல்லாம் கேள்வி வருகின்றது. ஆனால் உண்மையிலே அது அப்படித்தான் சொல்லப்பட்டு இருக்கின்றது. எங்களுடைய முனிவர்கள் கூட ஆயிரக்கணக்கான வருடங்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று ஓமோ அப்படி இருக்கின்றது. பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். இந்த கலண்டர்கள்ல எங்களுக்கு வித்தியாசமாக ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கு. இப்ப ஆங்கில நாட்கள் 365 நாட்கள் என்று சொன்னால் எங்களுக்கு 365 நாள் 6 மணத்தியாலம் 11 நிமிஷம் 48 வினாடி. எங்களுடைய அது எக்ஸாக்ட் டைமிங் ஆஃப் த அப்படி சுற்றி வருகின்ற. அதற்காகத்தான் அந்த எங்களுடைய வருஷம் பிறப்பு ஒவ்வொரு முறையும் முதல் வருஷம் பிறத்ததுல இருந்து அடுத்த வருஷம் பிறக்கைக்குள்ள 365 நாள் 6 மணத்தியாலும் 11 நிமிஷம் 48 வினாடி கழிந்துதான் அடுத்த வருஷம் பிறக்கும். அதை அப்படி கணித்து அவர்கள் மாற்றங்கள் வந்திருக்கிறார்கள். அதுல முந்தைய வருஷம் எந்த கிழமையில வந்ததோ அதுக்கு அடுத்த கிழமையில வரும். அந்த அடுத்த வருஷம் திங்கக்கிழமை அடுத்த செவ்வாய்க்கிழமையில வரும். முந்தைய வருஷம் என்ன திதியில வந்ததோ அதுல இருந்து 12வது லூனா ஃபேஸ் அஷ்டமி நவமி இருக்கிறது. அதுல 12வது திதியில அடுத்த வருஷம் பிறக்கும். முந்தின வருஷம் என்ன நட்சத்திரத்துல வந்ததோ அதுல இருந்து 11வது நட்சத்திரத்துல அடுத்த வருஷம் பிறக்கும். முந்தின வருஷம் என்ன நேரம் பிறந்ததோ அதுல இருந்து 15 நாளிகை 2 நாளிகை 1 மணத்தியார் 15 நாளிகை 31 வினாடி 15 நொடி கழித்து அடுத்த வருஷம் பிறக்கும். Nothing more, nothing less. Is exact astronomical scientific calculation. ஒவ்வொரு இடங்களிலும் இதுதான் இந்த வருஷம். இதுக்குள்ளே மாசங்களுடைய வித்தியாசம் இருக்கின்றது. பிரதேச வேறுபாடு இருக்கின்றது. கார்த்திகை மாசம் சிலர் சந்திரனுடைய சஞ்சாரத்தை எப்படி பார்த்தார்கள், சிலர் சூரியனுடைய சஞ்சாரத்தை எப்படி பார்த்தார்கள். அதன்படி பார்க்கின்ற பொழுது சில இடங்களிலே வித்தியாசமாக இருக்கும். உதாரணமாக பெங்கால்ல கார்த்திகை வெளியாக தொடங்கிவிடும். அப்ப ஹரே கிருஷ்ணா கோயில அவர்கள் கார்த்திகை மாசம் மந்த் ஆஃப் தாமோதரா என்று சொல்லுவார்கள். கிருஷ்ணர் உடலிலே கட்டுண்ட காலம் அந்த மாசத்தை கொண்டாடுகின்ற பொழுது எங்களுக்கு கார்த்திகை வர தொடக்காது. அவர்களுக்கு வந்துவிடும். அமாவாசையில் இருந்து அடுத்த அமாவாசை வரைக்கும் மாதத்தை கணிக்கிற முறை இருக்கின்றது. அந்த மாதம் கணிக்கிற முறைகள் வித்தியாசம். ஆனா வருஷம் இதுல மாற்றம் கிடையாது. ஆனால் இப்ப அவருடைய கேள்வி இப்படி இவ்வளவு காலத்துக்கு ஒருவர் வாழ்ந்திருக்கிறார், அது வாழ்ந்திருக்கிறார், அதுல சந்தேகம் இல்லை. ஆவணப்படுத்தப்பட்டிருக்குது, அதுல சந்தேகம் இல்லை. நன்றி நன்றி. இன்னொரு நேர் வந்திருக்கிறார். டாக்டர் வணக்கம். வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம். என்ன கேள்வி, நீங்க தீவ வழிபாடு பற்றி கூறியிருந்தீர்கள். அந்த தீவ வழிபாட்டுல நான் ஒரு ஆர்டிக்கல பார்க்க அவர்கள் கூறியிருந்தார்கள் 21 சுடர்களை கொண்ட தீவத்தை ஏற்றி வழிபட்டால் கிரக தோஷங்கள் பாவங்கள் எல்லாம் அழியும் உறுதியிட்டு சொல்லுறேன் என்று சொல்லியிருந்தார்கள். அது அந்த 21 சுடர்களை கொண்ட தீபம் கோயிலுக்கும் அந்தனருக்கும் உரியதுதானே, அதை நாங்க வீட்டில அப்படி பாவிக்கலாமோ? என்னன்னு கேட்டால் இந்த விளக்கு ஏற்றுவதுதான் இதுல முக்கியமான விடயம். இதுல நீங்கள் 1 சுடர் 3 சுடர் 5 சுடர் 7 சுடர் 9 சுடர் மற்றது 21 சுடர், அது ஒவ்வொருவருடைய வசதி வாய்ப்பு இடங்களை பொறுத்தது. அப்ப முக்கியமாக இந்த 21 எங்கட வீடுகள் எல்லாம் குத்து விளக்கு இருக்கும் பொழுது 5 முக குத்து விளக்கு தான் இருந்தது. இந்த காலத்துல நாங்கள் அலங்காரத்துக்கு வைத்திருக்கிற பெரிய குத்து விளக்கு எல்லாம் நாங்கள் கண்டும் இல்லை. கல்யாண வீடுகளில் கூட அப்படி குத்து விளக்கு இருந்தது.
கிடையாது. இதெல்லாம் இடையில இப்ப இந்த பெரிய விளக்குகள் எல்லாம் கோயில்கள்ல இருந்தன. அதுதான் உண்மை. கோயிலுக்கு தான் முதல் மரியாதை. ஊர்ல பார்த்தால் பெரிய கட்டிடம் கோயிலாகத்தான் இருக்கு. உயரமான கோபுரமும் கோயிலுக்காகத்தான் இருக்கு. கோயிலுக்கு உயரமாக வீடு கட்ட மாட்டார்கள். எங்களோட வீடு எல்லாம் இருந்தது கோயிலுக்கு பக்கத்துல. அப்ப மாடி கட்ட மாட்டார்கள். என்னென்ன கோயிலை விட மேல போகப்படாது. அந்த இது இருந்தது. அடுத்ததாக ஊர்ல இருக்கிற பெரிய பாத்திரங்கள் எல்லாம் கோயில தான் இருக்கு இல்லையா? சிறந்த நகைகள் சுவாமி தான் இருக்கு, ஊர்க்காரர்கிட்ட கிடையாது. பெரிய வாகனமும் அவர்தான், தேர் அது போன்ற வாகனங்களும். அது மாதிரியாக பெரிய தீபங்களும் கோயில்ல தான் இருக்கு. அதான் அந்த வளமை. எல்லாவற்றிலும் பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் வந்து இறைவனுக்குரியது, அவருடையது தானே என்பதுக்காக வந்தது. 21 தீபம் வீட்டில் ஏற்றப்படாது என்று இல்லை, ஏற்றுவதற்கு வசதி வாய்ப்புகள் குறைவு. ஆனா 21 தூரம் ஏற்றித்தான் இந்த இது சிறப்பாக வரும் என்பது இல்லை. நீங்க கோயில்ல 21 தீபம் ஏற்றலாம். கோயில வந்து முந்தையெல்லாம் சட்ட விளக்கண்டு வைத்திருப்பாங்க. இந்த வாசல்லையே விளக்கு சட்டமாக இருக்கும் இல்லையா, கதவு நிலையோட சேர்த்து அந்த விளக்கு. அதெல்லாம் இப்ப மின் விளக்காக வந்து விட்டது. நாங்கள் எங்களுக்கு இயன்ற வகையிலே தீபத்தை ஏற்றலாம். ஒற்றைய தீபமாக கொடி ஏற்றி 21 விளக்குகள் வைக்கலாம். ஒரு தட்டில ஏற்றி வைக்கிறது இருக்குது. குத்து விளக்குன்னா அத்தனை முகங்களை ஏற்றலாம். நெய் விட்டு ஏற்றுவது சிறப்பு. அந்த திரி வந்து தாமரை நூலால் இருப்பு கிடைக்கிறது அருமை. தாமரை திரி வந்து சிறப்பு. அல்லது பருத்தியால் செய்த பஞ்சால செய்த திரியும் வைக்கலாம். அதுதான் இந்த தீபம் ஏற்றுவது. அந்த மனப்பாங்கு முக்கியம். இதுல இறையை கண்டு இந்த மனப்பாங்கு முக்கியம். அதை செய்து கொண்டு வந்தால் அந்த வழிபாடு தீரும். இறைவன் தான் கிரகங்களுக்கு அதிபதி. கிரகங்கள் பலன்களை தந்தாலும் கிரகங்களுக்கு அந்த ஆதிபத்தியத்தை கொடுத்தவன் இறைவன். ஆகவே கிரகங்களை வழிபட வேண்டும் பொழுது அந்தந்த கிரகங்களுக்குரிய ஆதிபத்திய கிரகத்தை வழிபட வேண்டும். இப்ப சூரியனை தோஷம் இருந்தால் மகாவிஷ்ணுவை அல்லது சிவனை வழிபட வேண்டும். சந்திரனுடைய தோஷம் இருந்தால் சிவனை வழிபட வேண்டும். செவ்வாயுடைய தோஷம் இருந்தால் சுப்பிரமணியன் அல்லது முருகனை வழிபட வேண்டும். புதனுடைய தோஷம் இருந்தால் திருமாலை வழிபட வேண்டும். வியாழனுடைய தோஷம் இருந்தால் தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். வெள்ளியுடைய தோஷம் இருந்தால் முருகனை வழிபட வேண்டும். சனியுடைய தோஷம் இருந்தால் பெருமாளை அல்லது சிவனை வழிபட வேண்டும். ராகுகேதுடைய தோஷங்கள் இருந்தால் அம்பாளை, துர்க்கையை, காளியை வழிபட வேண்டும். இந்த அதிதெய்வங்களை வைத்து வழிபட்டு கிரகங்களுடைய வழிபாட்டை செய்ய வேண்டும். அதிதெய்வ வழிபாடு இல்லாமல் தனியே கிரகங்களை சுற்றி வழிபடுவதனால பலன்கள் வருவது குறைவு. ஆகம விதிகள் அந்த அதிதெய்வங்களுடைய வழிபாடுதான் சிறப்பாக சொல்லுகின்றன. இதுல டாக்டர் என்னுடைய ஒரு கேள்வி என்னென்றால், இப்ப நீங்கள் இந்த மிகவும் பெரிய விளக்குகள், குத்து விளக்குகளை வீட்டிலே அலங்கார பொருளாக வைக்கிறார்கள். இப்ப வாசல்லாம் பார்த்தோம் பெரிய விளக்குகள். அது அந்த நாட்கள்ல எங்களுடைய ஒரு ஆளுயரமான விளக்கு, ஆளுயரமான அதை வாசலில் வைத்து அது விளக்கேற்றாமல் அப்படி வெறும் விளக்குகளை வைப்பது நல்லதா? விளக்குகள் வீட்டிலே இருந்தால் நிச்சயமாக வருஷத்திலே ஒரு முறை என்றாலும் அவற்றை ஏற்ற வேண்டும். இல்லாவிட்டால் அந்த விளக்கு இருப்பதுல பலன் இல்லை, மங்களம் இல்லை. பொதுவாக எங்கட வீட்டிலே அந்த பெரிய விளக்கு இருக்குது. நாங்கள் அதை தீபாவளிக்கு ஏற்றுவோம். தீபாவளிக்கு ஏற்றுவோம். அல்லது கார்த்திகை தீபம், கார்த்திகை தீபத்துக்கு தீபாவளிக்கு அந்த விளக்கை ஏற்றி ஒரு அன்றைக்கு வந்து என்ன சொன்னாங்க, மற்ற எலக்ட்ரிக் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி போட்டு அந்த லைட்ல பார்க்க அழகாக இருக்கு. அப்படி செய்யலாம். அப்படி உங்களுக்கு விருப்பமான ஒரு சிறப்பான நாள்ல, நவராத்திரியோ அல்லது ஒரு நாள்ல அந்த விளக்குகள்ல அந்த அனைத்து திரியும் போட்டு ஒரு ஏற்றி பிறகு அதுக்கு பிறகு துடைத்து கழுவி வைப்பது வருஷத்துக்கு ஒரு காண்டாலும் இந்த பெரிய விளக்குகள் பாவிக்கப்பட வேண்டும். அது நிச்சயமாக செய்யப்பட வேண்டிய ஒன்று. நன்றி. இப்ப இன்னொரு நேயர் வந்து டாக்டர் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். நான் நாகம்மா அழைக்கிறேன். நான் ஐயா ஐயப்பனும் சிவனும் மலாச்சேரிக்கு 2 விளக்கு ஒரு மேசையில ஏற்றுவேன். 2 திரி போட்டு, மற்றது 2 தட்டிலையும் ஒவ்வொரு திரி போட்டு 4 விளக்கு ஏற்றுறேன். அது ஏற்றலாமோ? 2 விளக்கு. 4 திரி. அப்ப 4 நீங்க 5 7 சொல்றீங்க. இல்ல இல்ல, அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு விளக்கு ஏற்றுகின்ற பொழுதும் இது சில பேர் ஒரு விளக்கு எல்லாவற்றுக்கும் பொதுவாக ஏற்றுவார்கள். சில பேர் இப்ப எங்களுடைய வீட்டிலேயும் வந்து பொதுவாக பூஜை தட்டிலே 2 விளக்கு இருக்கின்றது. தட்டருக்கு ஒன்றாக ஒரு விளக்கு மேத்தட்டிலையும் ஒரு விளக்கு கீழாகவும் இருக்கின்றது. அதுல எத்தனை விளக்கு என்பது ஒரு பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. நாங்க சொன்னது அந்த எத்தனை முகங்கள் திரி, அந்த முகங்கள்
முகங்கள் அந்த ஒவ்வொரு குத்து விளக்கிலே ஒரு முகம் கொண்ட குத்து விளக்கு இருக்கிறது, 5 முகம் உள்ள குத்து விளக்கு, அதை பற்றி சொல்லுகின்றோம். மறுபடி 21 முகமுள்ள ஒற்றை குத்து விளக்காக இருக்காது, அது ஒரு கூட்டு விளக்காகத்தான் கூடுதலாக இருக்கும். அது கோயில்கள்ல தான் பொதுவாக வச்சிருக்கிறது வளமை, வீட்டுல வச்சிருக்கிறது குறைவு. இதெல்லாம் இப்பதான் கூட வீடுகளில் வைக்கக்கூடிய அஃபோர்டபிலிட்டி வந்திருக்கு. அதனால நாங்கள் இந்த பெஸ்டை கோயிலுக்கு கொடுத்து வைப்பதான் ஊர்ல இருக்கிற வளமை. அப்ப அந்த நல்ல கோயில்ல இருந்து நம்ம கேட்டா அது கோயிலுக்குரியது தானே, பிராமணருக்குரியது தானே. அந்த பிராமணர்களும் வீட்டிலே வைத்திருப்பது இல்லை, அது கோயிலுக்கு உரியது வைத்தது கேட்டால் எதுவும் சிறப்பானது பெரியது வீட்டில இருப்பதை விட கோயில்ல இருந்தது சிறப்பு. வீட்டில இருந்தா நாங்க ஒரு நாள் தண்டம் ஏற்றுவோமோ தெரியாது, கோயில் இருந்தால் அடிக்கடி ஏற்ற வேண்டது இல்லையா. ஒவ்வொரு விளக்கை கொடுத்தால் அதான் ஒரு சிறப்பு. இந்த விளக்கு ஏற்றுவது ஒரு பெரிய புண்ணிய காரியம். ஒரு விளக்கை நாங்கள் ஒரு அன்பளிப்பாக ஒரு கோயிலுக்கு கொடுத்தால் அந்த விளக்கிலே தீபம் ஏற்றுகின்ற ஒவ்வொரு வேளையும் உங்களுக்கு அதனுடைய பயன் வந்து சேரும், அருள் கிடைக்கும். இதான் இந்த பன்சாய் ஸ்கீம் மாதிரி அக்குமுலேட் பண்ணுவோம். அப்படி ஒருவருக்கு அதான் சொல்வார்கள், அடியார்களுக்கு அமுது செய்வதற்கு ஒரு பெரிய விஷயம், இல்லாதவர்களுக்கு அன்னம் கொடுப்பது ஒரு பெரிய விஷயம். அற்றார் அழி பசி தீர்த்தல் அகுது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புலி என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். எல்லாருடைய பசியை தீர்ப்பதுதான் ஒருவருடைய பொருளை வைப்பில் இடுகின்ற சிறந்த வைப்பீடு அல்லது முதலீடு என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். அது சிறந்தது. ஆனால் அதிலேயும் அடியார்களுக்கு அமுது ஊட்டுவது மிகவும் சிறந்தது. ஏனென்று சொன்னால், நான் ஒருவருக்கு அமுது கொடுக்கின்றேன், சாப்பாடு கொடுக்கின்றேன். அவர் அந்த சாப்பாட்டுல மிச்ச காசு எடுத்து மிச்சம் பிடிக்கிற காசை கொண்டு போய் கஞ்சா குடித்தால் அல்லது சாராயம் கொடுத்து விட்டு மற்றொரு இடைஞ்சல் செய்தால் அவர் செய்கிற அந்த பாவ பலனிலே எனக்கு ஒரு பங்கு வருகின்றது இல்லையா. அதான் சொல்லுவார்கள், பாத்திரம் அறிந்து பிச்சை இடுகின்ற. அதே மாதிரியாக நான் ஒரு அடியாருக்கு அமுது செய்திருக்கின்றேன், நான் அடியார் போய் ஒரு சிவ பூஜை செய்கின்றார், ஒரு வழிபாடு செய்கின்றார் என்றால் அவர் செய்கிற புண்ணியத்திலே எனக்கு பலன் கிடைக்கும். அதான் இந்த பாத்திரம் அறிந்து செய்ய வேண்டிய ஒன்று. விளக்கு நாங்கள் ஏற்றுவதை விட கோயில்களுக்கு கொடுக்கிற ஒரு சிறப்பு என்று கேட்டால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அடிக்கடி ஏற்றுவார்கள் கோயில விளக்கு. அந்த ஏற்றுகின்ற பொழுதெல்லாம் அந்த பலன் எங்களுக்கு கிடைக்கும். அப்ப உங்களுடைய பிறந்த நாள் விழாக்கள், திருமண விழாக்கள்ல இந்த விளக்குகளை கோயிலுக்கு வெள்ளியால் இயல்பானவர்கள் வெள்ளியாலேயே செய்து கொடுக்கலாம். அப்படி இல்லாதவர்கள் பித்தளை விளக்குகளினாலும் அந்த கோயிலுக்கு அன்பளிப்பாக கொடுத்தால் அந்த தம்பதிகளின் பெயரால அந்த பிள்ளைகளின் பெயரால அந்த தீபம் ஏற்றுப்பட்டு கொண்டே இருக்கின்ற வரைக்கும் உங்களுக்கு அந்த பலன்கள் நற்பலன்கள் சிவபுண்ணிய பலன்கள் உண்டு. இன்னொரு நேர் வந்து டாக்டர் வணக்கம். 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 பாட்டு கேட்கிற நேரம் தானே? பாட்டு கேட்கிற நேரம் தானே? இப்ப நீங்க தவறுதலாக வந்திருக்கிறீர்கள். பாட்டு கேட்கறதுக்கு நீங்கள் கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்தோம். இப்பொழுது நாங்கள் விஞ்ஞானம் நிகழ்ச்சியில இருக்கிறோம். நேயர்களுக்கு இடைக்கிடை நாங்கள் ஞாபகம் ஊட்ட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. நான் நினைக்கிறேன் எங்களுடைய நேர மாற்றம் சில வரைகளில் தடுமாற்றமாக இருக்கு. வளமையாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் நடந்து வந்த நிகழ்ச்சி இப்பொழுது பிறகு சனிக்கிழமை தோறும் நடந்து வருகின்றது. அத்தோடு எங்களுடைய நினைவூட்டலாக இந்த வாரம் எங்களுடைய நோயிங் அவர் எங்களுடைய சத் சங்கம் வளமை போல ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணி தொடக்கம் 9 மணி வரைக்கும் நடைபெற இருக்கின்றது. இந்த வார சத் சங்கத்திலே போல நாங்கள் லலிதா சகஸ்ரநாமத்தை ஒவ்வொரு நாளும் சில நாமங்களை எடுத்து அதனுடைய விளக்கத்தை கலந்துரையாடி வருகின்றோம். அதை செய்து கொண்டு வருகின்றோம். சிறப்பாக வருகின்றது. அதே மாதிரியாக குழந்தைகளுக்கான தமிழ் கலாச்சார சைவ வகுப்புகள் நடந்து வருகின்றன. இந்த முறை சில வாரங்களுக்கு முன்னர் நாங்கள் சிலப்பதிகாரம் எடுத்திருந்தோம். கீதா சுகுமாரன் அம்மையார் அவர் மொழிபெயர்ப்பு வேலைகள் எல்லாம் நிறைய செய்திருக்கின்றார், பங்கு பெற்றி இருக்கின்றார். அவர் எங்களுக்கு மிக அழகாக பிள்ளைகளுக்கு இந்த தமிழ் இலக்கியங்களிலே ஒரு சுவையை 1-2 பாடல்களையும் எடுத்து அந்த சம்பவங்களையும் எடுத்து பின்னணியையும் எடுத்து ஆங்கிலத்திலே அதை உரையாடி மிக அழகாக புகுத்துவேன். சென்ற சில வாரங்களுக்கு முன்னர் சிலப்பதிகாரம் இவ்வாறு கொடுக்கப்பட்டது. மிகவும் ஹாட் டாபிக் டிஸ்கஷன். பிள்ளைகள் தான் கேட்டார்கள், எப்படி கண்ணகியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும், அவ ஏன் கோவலனை திருத்தவில்லை, மாதவிக்கு என்ன நடந்தது, இப்படி பல விதிகள். அது சம்பாஷணை அப்படியே காரைக்கால் அம்மையார் வரைக்கும் போய்விட்டது என்றால் அதே காலத்திலே தான் காரைக்கால் அம்மையாரும் இருக்கின்றார். மாதவி கண்ணகி ஆகிய இருவரும் காவிரி பட்டினத்தை சேர்ந்தவர்கள். இது கிட்டத்தட்ட கிறிஸ்துக்கு பின் 2ஆம் 3ஆம் நூற்றாண்டில் நடக்குது. காரைக்கால் அம்மையாரும் அதே இடத்தை சேர்ந்தவர், வணிகர் குலம். அவருடைய காலமும் கிறிஸ்துக்கு பின் 3ஆம் நூற்றாண்டு காலம். ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையை தேர்ந்தெடுக்கின்றார்கள். மாதவி பௌத்த துறவியாகின்றாள் மணிமேகலையுடன். கண்ணகி அரசனுடன் நியாயம் கேட்டு அந்த வழியிலே போகின்றாள். காரைக்கால் அம்மையார் கணவனை விட்டு பேயுருவெடுத்து எங்களுடைய நாயன்மார்கள் ஒருவராக இருக்கின்றார். 11ஆம் முறை ஒரு பாடல்கள் இருக்கின்றன. 3 நினைவு கூறப்பட்டன. இந்த குழந்தைகளின் பிள்ளைகளூடாக எளிமையாக இருந்தது. அதனூடாக நாங்களே பலவற்றை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. உண்மையிலே ஒரு வியக்கத்தக்க. அப்ப இந்த முறை அவ கலிங்கத்து பரணி பரணி இலக்கியம் ஒன்று இருக்கிறது இல்லையா, முதற் குலத்துங்க சோழருடைய போர் இலக்கியம். பல பேர் இன்றைக்கு புஸ்தகங்கள்ல எல்லாம் டைல்யூட் பண்ணுகிறார்கள்.
என்ன சொல்லுகிறார்கள்? குழந்தைகளுக்கு சமய புஸ்தகங்களிலேயே புராண கதைகளை போடுவதில்லை, சொல்லுகிறார்கள் வன்முறை இல்லாத கதைகளை போட வேண்டும். புதிய முயற்சிகள் அது. எங்களுடைய புராண கதைகளிலே சூரனை முருகன் வதைத்தான் என்றால் வன்முறை இவர்களுக்கு, கஜமுகாசுரனை விநாயகர் வதைத்தார் என்றால் வன்முறை இவர்களுக்கு. வன்முறை இல்லாத கதையாக போட வேண்டும் என்று கதை போடுகிறார்கள். இப்ப பிள்ளைகளுடைய பாட புத்தகங்களிலே பார்த்திருக்கிறேன் நான். பெரிய பெரிய அமைப்புகளிலே அப்படி செய்கின்றார்கள். நாங்கள் சமயத்தை உள்ளதை உள்ளபடி சொல்லுகின்றோம். அது விளக்கம் தெரியாமத்தான் அப்படி செய்கின்றார்கள். விளக்கம் தங்களுக்கு தெரியவில்லை அல்லது அதனுடைய தங்களுக்கு அதுக்கு பரிச்சயம் இல்லை என்றபடியான அப்படி நடக்கின்றது. இந்த விளக்கத்தை உள்ளதை உள்ளபடி சொல்லுகின்றோம். புறநானூற்று பாடல்கள் முந்தியவர்களுக்கு புகுத்தி இருக்கின்றோம். ஈன்று புறந்தறுதல் எந்தென கடனை என்ற பாடல் முன்னர் அவர்களுக்கு அழைக்கப்பட்டது. அப்பொழுது அந்த காலத்திலே போர் எப்படி ஒரு வாழ்க்கையுடைய முக்கிய அன்றியமையாத பகுதியாக இருந்தது என்பதை பற்றி நாங்கள் கலந்துரையாடுகின்றோம். அதே மாதிரியாக இப்பொழுது கலிங்கத்தை பரணி, ஒரு போர் இலக்கியம், பரணி என்ற தனிப்பட்ட இலக்கிய முறை, அது நல்ல ஓசனையம் உள்ள பாட்டுகளும் இருக்கின்றது. அதை இந்த முறை அறிமுகப்படுத்தி இந்த வாரம் அடுத்த வாரம் குழந்தைகளுக்கு அது அறிமுகப்படுத்தப்படும். ஆகவே உங்கள் குழந்தைகளை அதில் கலந்து கொள்ள நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும். மற்றது பெரியவர்களும் கூட சத்சங்கத்திலே வந்து கலந்து கொண்டு இந்த கலந்துரையாடலையும் கலந்து பயன்பெறலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை அது இருக்கின்றது. நன்றி டாக்டர். நன்றி டாக்டர். நாங்கள் இன்னொரு நேரில் நிறைய வருகிறார்கள். வணக்கம். வணக்கம் டாக்டர் லம்போதரன். வணக்கம். திஸ் இஸ் மார்கரெட். சொல்லுங்க. கண்டு சந்திச்சிருக்கிறோம் உங்களுடைய சீனியர்ஸோட. இப்ப நான் உங்களுடைய அந்த விஷயங்களை கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்ப அதுல எனக்கு சில விஷயங்கள் வித்தியாசமாக விளங்கி கொண்டோன்னு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தால் நீங்கள் தான் திருத்தி மன்னிக்க வேணும். என்னன்னா புரிந்தது நல்ல விஷயம் என்றுதான் நினைக்கிறேன் நான். எனக்கு என்னென்னால் கிறிஸ்துவமும் சைவ மதமும் சேர்ந்து ஒருமித்து நீங்கள் எங்களுக்கு விளக்கங்களை நல்லபடியா தந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா உண்மையில கிறிஸ்துவ மதத்துல அது எங்களுக்கு படிப்பினையாக இல்ல, மறைமுகமாக வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன எங்கட வித்தியாசம் கிறிஸ்தவர்ல நாங்கள் அந்த டீட்டெயில்ஸுக்கு சைவாக்கள், கிரகங்கள், பிறப்பு எல்லாமே அவைகளுக்கு நல்ல வெளிப்படையாக அமைஞ்சிருக்கு. அப்ப அவையில அந்த சாஸ்திர முறைப்படி அவையில பிறப்பு, இப்ப நீங்க சொல்றீங்களா ஒரு கணவன் மனைவி ஒன்று கூடும் போது ஒரு உயிர் உருவாகினாலும் அது பிறந்து வரும்போது அந்த வானத்துல இருந்த கிரக நிலைதான் அவட வாழ்க்கையை நிர்ணயிக்குது. அப்ப அதே மாதிரி ஜீசஸ்க்கும் இருந்ததுதான் நான் நினைக்கிறேன். என்ன படிப்பு அறிவின் படி அவர்கிட்டையும் வெள்ளனே சொல்லி போட்டோம் இப்படி நட்சத்திரம் வரும், இந்த இடத்துல பிறப்ப. அப்ப எங்களுக்கு என்னன்னா நாங்கள் இப்ப இதுகளுக்கு கடவுளை மாத்திரம் நீங்கள் நேசிங்கோ அவரை நம்புங்கோ, மிச்சதெல்லாம் நடக்கிற மாதிரி நடக்கும். அதான் எங்களுக்கு சொல்லி தந்த அறிவு. அப்ப நாங்கள் இப்ப நீங்கள் ஒரு வித்தியாசமான முறையில விளங்கப்படுத்தும் போது அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் அவர் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்ன நான் கிறிஸ்தவ பெண் அப்படி நினைச்சாலே எந்த ஃப்ரெண்ட் சொல்லுவேன்னு என்ன நீ அப்படி நினைச்சிட்டா என்ற ஒரு குற்றம் வரும். எனக்கு தெரியும். பட் இது ஒரு அறிவுக்கு தான் நான் இதை கேட்கிறேன். இப்ப பாருங்க, ஒரு 7 months பேபி பிறக்குது. ப்ரீமெச்சூர்னு சொன்னீங்க தானே, அந்த ப்ரீமெச்சூர் பேபி பிறக்கிறதுக்கு பிறந்த நேரம் உருவானதையும் விட அந்த பிறந்த நேரம் இருந்த நட்சத்திரங்கள் தான் அந்த பேபியின் வாழ்க்கையை நிர்ணயிச்சிருக்கு. அப்ப நான் அதுல 7 months பேபி அந்த நேரம் வார் இலங்கையில அந்த நேரம் ஜப்பனீஸ் வார்ன்னு என் அம்மா சொல்லி நான் அவ ஆஸ்பத்திரியில திடீரென்று வீட்டுல வலிக்கு விழுந்த போது இரவு அவ ஆஸ்பத்திரி கொண்டு போன நேரம் நான் 7 months பேபி பிறந்துட்டேன். பிறந்த நேரம் அந்த கார்த்திகை மாசம் என்னைய வா பேபின்ட்டுதான் பேரே சொல்றது. அப்ப நான் உடனே அவையில என்ன செய்யுதுன்னா என்னைய டெலிவர் பண்ணிட்டு அம்மாவை அந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டு அவ சென்ட் ஆன்ஸ்ல இருக்கிற நான் லேடி ரிஜ்வேக்கு கொண்டு போயிட்டேன். அண்டையில இருந்து பிரிந்தாலும் இந்த வாழ்க்கையில அந்த தாயோட நிறைய அன்பான உறவு ஒன்று வரவே இல்லை. வாழ்க்கை பூராவும் அம்மாவை எவ்வளவு நேசிக்க பார்த்தாலும் அவ
அவர் ஸ்ட்ரிக்டான டீச்சர் மாதிரி தான். அடியும் பிள்ளும் நல்ல வாயும் காட்டி தப்பா பாப்பன என்ன நான் இந்த செவ்வாயில பிறந்த பிள்ளையா ஒரு பிள்ளை எங்க அப்பா எல்லாம் எழுதி வச்சுட்டாரு. அவர் ட்ரிங்கோல எழுதின சாதம் வாழ்க்கையிலே நான் எதிர்நீச்சல் போட்டுத்தான் எல்லாம் வென்றிருக்கேன். வாழ்க்கையே எதிர்நீச்சல். இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். இப்ப நான் கரெக்டா சொல்லுங்க நான் மாடுறது இந்த அவுட்டு விட்டு பிகாஸ் எனக்கு ஒடிக்கிற பழக்கமே இல்ல. நேசிக்கிறேன் எக்ஸ்ட்ரீமா நேசிப்பேன். பட் ஐ ஸ்டில் have to end up ஒரு வாக் ஃபீலிங்கோட தான். ஆனா எதிர்த்து போக மாட்டேன் டாக்டர் அவையிலோட. இது வந்து உங்களுக்கு மட்டுமில்ல சாதாரண மக்களுக்கு இந்த செவ்வாயினுடைய தசாபுத்தி நடக்கிற காலத்திலையும் இந்த இது டெம்பரரியாக வந்து போகும். இந்த போர்க்குணங்கள், எதிர் நீச்சல்கள், சண்டைகள், சச்சரவுகள் அதுகள் வந்து போகும். அதுதான் வாழ்க்கை. அப்ப அதோட மேடம் தான். அதோட கார்த்திகை மேடத்தினுடைய அதிபதியும் செவ்வாய். மேடராசியினுடைய அதிபதியும் செவ்வாய். கார்த்திகை மாதம் விளக்கு எரிப்பினம் தானே. அப்ப அந்த இதுல சந்தோஷப்படுவார். அந்த கார்த்திகை மாதத்துல கார்த்திகையில பிறந்தனா அது நவம்பர்ல பிறந்தனா அந்த 11th வார் டைம் 11th இஸ் பஃபி ஃபிளாடே. கார்த்திகை தீபம் ஒரு புண்ணியமான நாள். கார்த்திகை மாதத்து கார்த்திகை நட்சத்திரம் டாக்டர் என்னைய வாழ வச்சிருக்கு. நான் நினைக்கிறேன் அந்த 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 ஞான ஒளி உங்களிடம் இருக்கின்றது. அது உங்களை வழிநடத்தும். அந்த இதுல நேசிப்பின. ஆனால் இமீடியட்ல ஒருத்தரோடையும் கிட்ட போய் உறவாகி அன்பு செய்து காட்டினால ஒரு எதிர்ப்பு தான் வர முடியும். அதை ஏற்றுக்கொண்ட பக்குவம் ஒருவருக்கும் இல்லை. அது உங்களுடைய தன்மை. அது வந்து நீங்கள் பிறக்கின்ற பொழுது அது வந்து கிரகங்கள் தாங்களாக பலன் தருவதில்லை. எங்களுக்கு நாங்கள் பிறக்கின்ற பொழுது இந்த முற்புறவியிலே செய்த அந்த கர்மாவிலே ஒரு சில பகுதியை நாங்கள் டிராவல் பண்ணும் பொழுது நாங்கள் கொஞ்சம் கேஷ் கொண்டு போறோம் இல்லையா. இப்போ வந்து நான் கிரெடிட் கார்டு வந்துடுது. முந்தி வந்து நாங்கள் டிராவல் பண்ணிக்கல கையில இருக்கிற எல்லா காசையுமா எடுத்துக்கொண்டு போவோம் இல்ல. அங்க போய் செலவழிக்கிறதுக்கு ஒரு $1000 $2000 கொண்டு போவோம். அதே மாதிரியாக இந்த புறவியிலே கொண்டு வந்து அனுபவிப்பதற்கென்று நல்லதும் கெட்டதும் சேர்ந்து கொண்டு வருகிறோம். அந்த வினைதான் நாங்கள் பிறக்கின்ற நேரத்தை நிர்ணயிக்கின்றது. அந்த நேரத்தின்படி அந்த கிரக நிலைகள் அமைந்து நிற்கின்றன. நான் ஒன்று பார்த்தேன். பொதுவாக உலக உண்மை கொண்டு இருக்கின்றது. கொஞ்சம் வசதி உள்ளவர்களை எல்லாரும் கொண்டாடுவார்கள். அது உலக இயற்கை. அது நான் அனுபவத்திலேயே பார்த்திருக்கிறேன். அது பலமை. ஆனா வசதி போய்விட்டால் எல்லாரும் உதறி தள்ளிவிடுவார்கள். வாழ்க்கையிலே எனக்கு பிறக்கின்ற பொழுது போன் வித் சில்வர் ஸ்பூன் என்று சொல்லுவார்கள். அப்படி வசதியோட பிறந்து இறையிலே வசதிகளை இழந்து திருப்பி மீண்டும் வசதிகளை பெற்றபடினாலே எனக்கு இந்த லெசன் வடிவாக தெரியும். அந்த மனித இயற்கை தெரியும். அது தப்பு தவறு அது இயற்கை இருக்கின்றது. ஆனால் எனக்கு தெரிந்த உறவிலே ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது சொன்னேன், இவன் சுற்றம் சூழ வாழ்ந்திருப்பாங்க. அந்த பெண் வந்து திருமண உறவின் மூலம் எங்கள் குடும்பத்திலே இணைந்திருக்கின்றார். அப்ப பார்த்திருப்பாங்க. ஆனா அந்த பெண் வந்த பின்னணியிலே இப்படிப்பட்ட பொருளாதார பலமோ அல்லது அவர்கள் பெரிய ஆட்களாக இருந்த அந்த இது இல்லாவிட்டாலும் கூட அவ அந்த வர்றதுக்கு முந்தையே அவ விசாரிக்கிறார்கள், கொண்டாடுறார்கள். சரியான கூட அக்கறை செலுத்துறார்கள். உண்மையாய் அக்கறை செலுத்துறார்கள். உறவினர்கள், நண்பர்கள் என்று நிறைய பேர். அப்ப அது வந்து அவன் ஜாதகத்துல இருக்குது. அவர் பொருளாதார பலம் இல்லை, அது இல்லாவிட்டாலும் கூட அந்த அவன் ஜாதகத்துல அப்படி மற்றவர்களுடைய அன்பு அனுசரணை கொண்டாட்டங்களுடன் வாழுகின்ற தன்மையோட அவர் பிறந்திருக்கிறார். அதான் சொல்ல கொடுத்து வச்சு பிறக்கிறது. அப்ப நாங்கள் பிறக்கின்ற பொழுது சில வேளையில அது இல்லாவிட்டால் அந்த பயன் கிடையாது. ஒரு காலத்துல தாயினுடைய இதுன்னு சொன்னா நாங்க மாத்ருஸ்தானம் என்று சொல்லுவோம். 4ஆம் இடம் வந்து மாதாவினுடைய இடம். மற்றது மாத்ரு காரகன் சந்திரன். அந்த இடங்கள் அந்த சந்திரன் அந்த இடங்கள் அந்த இடங்களுக்குரிய கிரகங்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்கும் இடையே உள்ள உறவை நிர்ணயிக்கின்றது. அப்ப அவை வந்து ஒரு இடத்தில் அஸ்தமனமாக இருந்தால், பாவ கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் அல்லது ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் இப்படிப்பட்ட இதுகள் வரும். ஆனா என்னென்று கேட்டால் இதுல எல்லா சமயங்கள்லயும் வந்து இந்த காஸ்மிக் ட்ரூத் என்று சொல்லுவாங்க. அதாவது வந்து உண்மை ஒன்றுதான். அது கிறிஸ்தவத்துக்கு ஒரு உண்மை, இஸ்லாத்துக்கு ஒரு உண்மை, பௌத்தத்துக்கு ஒரு உண்மை, சைவத்துக்கு ஒரு உண்மை என்று அல்ல. இது காஸ்மிக் ட்ரூத். இட்ஸ் ஆல் பெர்வசிவ் and beyond. அதில் ஒரு வெளிப்பாட்டை கிறிஸ்தவம் அப்படி சொல்லுகின்றது, இன்னொரு வெளிப்பாட்டை இஸ்லாம் அப்படி சொல்லுகின்றது, இன்னொரு வெளிப்பாட்டை பௌத்தம் அப்படி சொல்லுகின்றது. அப்ப அவரவர் தங்களுக்கு வெளிப்பட்ட வெளிப்பாட்டை தங்களுக்கு கிரகித்து அதன்படி புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறது. புரிந்து நடக்கிறது. எனக்கு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்கிறேன். நான் இந்த அப்பா நான் பிராக்டிக்கல் லட்சாதிபதி.
நான் ஆனாலும் ஒரு பொம்பளை பிள்ளை, ஆனா கம்ஃபர்டபா எல்லாம் வாழ்ந்தேன். ஆனால் உறவுண்டு வரும்போது திருமணமும் எனக்கு நான் கம்ஃபர்டபிள் எல்லாம் எனக்கு அமைஞ்சது. சாப்பாடு, உறவு, ஊனோட ஒரு குறையும் இல்லை. ஆனா திருமணம் என்று வந்த போது ஒன்றை எதிர்பார்த்து அப்பாட சிஸ்டரோட மகனை மேரி பண்ண எல்லாம் குழந்தையிலிருந்து ஆயத்தப்படுத்தி போட்டு கடைசி நேரம் கவுண்டு விட்டது சீதனத்துல. பிறகு அப்பா சொன்னார், உண்ட சாதகத்துல நான் கல்யாணம் இவரை கட்டின பிறகு சொல்றேன், உனக்கு சாதி சமயம் நீர் 7 செவ்வாயில உனக்கு மாறுவேன்னு எனக்கு சாஸ்திரி இப்பயே சொல்லி போட்டேன். நான் உனக்கு சொல்ல இல்லைன்னு. ஆனால் அவர் சிங்கம், நான் ஸ்கார்பியன், ஆடு எல்லாம் சேர்ந்து நான் அடங்கி போய் அபேவேண்டுட்டு இருப்பேன். அவர் தான் ஆட்சி, அவர் சொல்றதுதான் சட்டம். 3 பேரும் சிங்கம் வீட்டுல பிள்ளைக்கும் அவரை எல்லாம் சிங்க. நான் ஆடு, மற்ற நான் இங்கிலீஷ் ஸ்கார்பியன் தானே நோம்பர். அப்ப அமைதியாக எல்லாம் வருவேன். ஆனா ஒன்று எடுத்து சொல்ற பக்குவம் எனக்கு நிறைய இருக்கு. சண்டை பிடிக்க பயம், இமோஷனலி அழுதுருவேன். சோ ஐ டோன்ட் வாண்ட் டு அந்த அளவுக்கு போக மாட்டேன். ஆனா ஒரு குறையும் காசோ ஒரு தொழிலோ நீங்க சொன்ன மாதிரி புண்ணியம் செய்தபடியால நான் நல்லபடியா வாழ்ந்தேன். ஆனா அந்த இமோஷனலி கனெக்ட் பண்ணவே முடியாது. ஒரு போர் மாதிரி தான் இருக்கு. அப்ப நான் இப்போது இந்த வயதுக்கு வந்த பிறகு நோ இட்ஸ் ஓகே லெட் கோன்ட்டு நான் இந்த பாடல அனுபவத்துல நான் ஆண்டவர் நிறைய என்னை ஆசிரியச்சிருக்கிறேன். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நேசிப்பாங்க. உங்களுக்கு அந்த குழுப்பணம் இருக்கின்றது உங்களுக்கு அந்த அப்ரிஷியேட் அதுல. ஆனா நீங்க சொன்னதுல எவ்வளவோ ஒரு உண்மை இருக்கு டாக்டர். கிறிஸ்தவமோ சைவமோ அந்த நாங்கள் பிறப்பின் பலனை அனுபவிக்கிறதுக்கு அமைச்சு வச்சாச்சு. அதாவது எல்லாருக்கும் இதுல அந்த விடுதலை பாதை இருக்கின்றது. கடையனுக்கு கதி மோட்சம் இருக்கின்றது. கிறிஸ்தவர்களுக்கு இல்லை, அல்லது இந்துக்களுக்கு இல்லை, இஸ்லாமியர்களுக்கு இல்லை என்று இல்லை, எல்லாருக்கும் அங்கே அமைந்து இருக்கின்றது. அந்த பாதையை உணர்ந்து அதன்படி நடந்து கொண்டு வர அந்த இது பிராக்டிஸ் சொல்லுவார்கள். இவ்வளவு அறிவு இருந்தாலும் தானமும் தவமும் தான் செய்வதாயின் வானவர் நாடு வழிதிருந்தது. Unless we do ourselves, there is no salvation possible. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் அம்மா. வணக்கம். உண்மையிலே நாங்கள் பொதுவாக நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு பரந்த மனப்பான்மையில தான் எல்லாத்தையும் அடங்கி கொண்டு வருகிறோம். அதுல எங்களுடைய பரந்த மனப்பான்மையில உள்ளதை உள்ளவதை சொல்லுகிறோம். அவ்வளவுதான். இதுல லம்போதனுடைய கருத்தோ ஆசிரியர் சிவனேஸ்வரிய கருத்து ஓது சமயங்கள் பொருள் உணர்வு நூல்கள் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாமல் உள பலவும் இவற்றுள் யாது சமயம் பொருள் நூல் ஜாதி இங்கு என்ன. இதுல எது சமயம், எது உண்மையான கருத்தை சொல்ற புஸ்தகம் என்று கேட்டால் இது ஆகும் அது அல்லது எனும் பிணக்கதுகின்றி. இதுதான் சமயம், அது இல்லை, அதுதான் சமயம், இது இல்லை, இதுதான் புஸ்தகம், அது இல்லை என்று பிணக்கதுகின்றி நீதியினால் இவையாவும் ஓரிடத்தே காண நின்றது யாது ஒரு சமயம் அது சமயம் அது பொருள் நூல். அதனால் இவை இரண்டும் இவையாவும் அருமறை ஆகமத்தே அடங்கியிடும். இவை இரண்டும் அரணடி கீழடங்கும். இது எல்லாம் சைவத்திலே எல்லா மதங்களையும் உண்டாக பார்க்கின்ற ஒரு டோட்டாலிஸ்டிக் வியூ. இது உமாவதி சிவாச்சாரியார் செய்த அருணந்தி சிவாச்சாரியார் செய்த சிவஞான சித்தியாரிலேயே இருக்கிறது. வணக்கம் டாக்டர். இங்க இன்னொரு நேயர் வந்திருக்கார். வணக்கம். வணக்கம். நான் எனக்காக கேட்கல, என்னுடைய சிநேகிதரால் கேட்க சொல்றா. வடக்கு தெற்காக தலை வச்சு படுக்கலாமோன்னு கேட்கிறா. எனக்கு தெரியும் அது கூடாது. ஆனால் அவன் திருப்திக்காக உங்களை கேட்கிறேன். நன்றி நன்றி. பொதுவாக தலை வைத்து படுக்கின்ற போது சொல்லுவார்கள் வடக்கே தலை வைத்து படுக்கப்படாது என்ற விதி ஒன்று இருக்கின்றது. அது எண்ணத்துக்காக என்றதுக்கு சொல்லுகின்ற போது சொல்லுவாங்க. பூமியிலேயே அந்த காந்தப்புல ஒன்று இருக்கின்றது. வட முனை தென்முனை என்று சொல்லி அந்த காந்தப்புல அது இருக்கின்றது. ஆகவே இந்த வடக்கே தலை வைத்து படுப்பது சரியல்ல என்ற தன்மை என்ற வழக்கம் ஒன்று அந்த சக்தி அங்க கூட இருக்கின்றது சொல்லுகிறது. ஆனா இதுலேயும் ஒவ்வொருவருக்கும் இண்டிவிஜுவல் பர்சனலைஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கிறது. இப்ப நீங்கள் ஒரு இடத்திலே சில இடங்கள்ல சில இடத்துல படுத்தால் நித்திரை வரா, அடிக்கடி குழம்பும் அந்த தன்மை இருக்கின்றது. அப்ப இது ஒரு என்னது ரூல் அண்ட் ஒரு கைட்லைன் சொல்லி இருக்கிறார்கள். ஆனா இப்படியான விதி இருக்கின்றது. பொதுவாக இறந்த பிறகு தெற்கு நோக்கி அல்லது வடக்கு நோக்கி தலை வைத்து படக்க வைப்பது வளமையாக இருக்கின்றது. அப்படித்தான் வடக்கு நோக்கி தான் அந்த தன்மையில இருக்கின்றது. தெற்கு நோக்கியும் வைப்பார்கள். அது தென் திசை சொல்லி. ஆனா இந்தியாட்ட சில பிரதேசங்களை வடக்கு நோக்கி வைக்கிற தன்மையும் இருக்கின்றது. இறந்த பிறகு அப்படி வைப்பார்கள். இருக்கிற பொழுது அப்படி வைக்கிற வளமை சம்பிரதாயத்தில் இல்லை. ஆனா அது கட்டாயம் அப்படி
இப்படித்தான் என்ற தன்மை இல்லை. அவருடைய நிலை அதுகளை பொறுத்தது. இப்ப எல்லாம் பெட்ரூம்ஸ் அதுகள் எல்லாம் நாங்க நினைச்ச மாதிரி வடக்கு தெற்கு எல்லாம் பார்த்து வைக்க முடியாது. ஆனால் அதுக்குள்ள நீங்கள் பெட்டை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கொள்ளலாம், அதுல பிரச்சனை இல்லை. என்னுடைய வீட்டிலே வடக்கு முகமாக தான் என்னுடைய கட்டில் இருக்கின்றது. எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதிலே படுக்க நித்திரை வரான்னு மற்றவர்கள் சொல்றதை கேள்விப்பட்டேன். பொதுவாக நாங்கள் சிறு பிள்ளையா இருந்த போது கூட பல விஷயங்கள் டாக்டர் எங்களுடைய அந்த வாழ்க்கையில பார்த்தா தெரியும். பெரியவர்கள் சில விஷயத்தை சொல்லும் பொழுது நாங்கள் சில நேரத்தில் எள்ளி நகையாடி விட்டு போவது. இப்ப என்னுடைய பாட்டியார் சொல்லுற விஷயங்கள் இப்பொழுதுதான் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது எவ்வளவு தூரம் அவர்கள் இந்த கரண பரம்பரையாக சில விஷயங்களை இயற்கையோடு இணைந்து வாழுதல் செய்து வந்திருக்கிறார்கள். அப்ப எனவே அந்த அளவுக்கு நாங்கள் சில விஷயங்களை அறிந்து கொள்வது மிகவும் நல்லது. எங்களுடைய முன்னோர்கள் செய்ததுக்கு கட்டாயம் ஒரு காரணம் இருக்கும். அவர்கள் ஏதோ ஒரு தாண்டோன்றித்தனமாக அவ்வாறு செய்கிறார்கள் அல்லது நடந்து கொண்டார்கள் என்று நாங்கள் நினைப்பது தவறு என்றுதான் நான் நினைக்கிறேன். அதை பற்றி நாங்கள் அடுத்தடுத்த இதுல பார்ப்போம். இன்னொரு நேரம் வந்துக்கிறார். வணக்கம். வணக்கம் சினி ஐயா. டாக்டர், நான் திருமதி யோகா ரவீந்திரமூர்த்தி கதைக்கிறேன். என்னன்னா எனக்கு ஒரு சந்தேகம், ஒவ்வொரு தடவை ஒன்று சொல்லுவாங்க. என்னன்னா இந்த ராகு காலத்துல வீட்டுல வந்து செவ்வாய்க்கிழமையில இந்த ராகு காலத்துல தேசிக்கா விளக்கு ஏத்துறது சில கூடாது வீட்டுல ஏத்தாண்டு. அதை எப்படி அதை பத்தி என்ன ஐயா சொல்றீங்க? நான் உங்களோட விஷயம் நீங்களோட அறிவுரை எல்லாத்தையும் கேட்டு இந்த நாளும் கேட்டுக்கொண்டு வரேன். எனக்கு சந்தோஷம். தெரியாத எல்லாம் நான் அறிஞ்சு கொண்டு வரேன். இதை பத்தி எனக்கு ஒரு விளக்கம் வேணும் ஐயா. தேசிக்காய விளக்கு ஏற்றுகின்ற தன்மை வந்து பாத்தீங்களா என்றால் தேசிக்காய் என்னத்தை குறிக்கிறது? இப்ப எல்லாம் அம்பாளுக்கு, காளிக்கு, துர்க்கைக்கு, அம்பாளுக்கு தேசிக்காய் மாலை போடுவோம் சொல்லுவார்கள். இது வந்து உண்மையாக என்னத்தை குறிக்கிறது என்றால் தலை மாலை, கபால மாலை. தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலிதேரின் தலைவனை தலையே நீ வணங்காய். அப்புறம் சுவாமி சொல்லுங்க. எங்களுக்கு தெரியும் அந்த நான்கடவுள் திரைப்படம் பார்த்தா தெரியும். அதுல வந்த சன்னியாசி பைரவ சன்னியாசி. அவர் இந்த கபாலம் மாலை போட்டிருக்கிறேன். அதே மாதிரியாக இந்த திருவாரூர் திருவிழாவிலேயே திருவாரூர்ல இருக்கிற திருவிழா நடந்த பொழுது அப்பர் சுவாமிகள் அங்க போய் பார்த்திருக்கிறேன். அந்த திருவாதிரை திருவிழாவை பார்த்துட்டு அவர் இங்க வந்த பொழுது மாணிக்க சம்பந்தரை சந்திக்கின்றேன். சம்பந்தர் கேட்கின்றார், எப்படி இந்த சுவரெல்லாம் விசாரிப்பார்கள் இல்லையா, அங்க போயிட்டு வந்தது நான் கேட்கிற வரையும் அவர் கேட்கிறோம். திருவிழாவை போயிட்டு வந்தது. அப்போ வெண்தலை விரதிகள் பாடுகிறார். யார் வந்து தேர்ல பின்னால போயினம் என்று சொன்னால் ஆக்கள் நடந்து போறாக்கள் பெண்களோட வெண்தலை மாலை கபால மாலை அணிந்த விரதிகள் மாவிரதிகள் அந்த காபாலிகர்கள் அல்லது பைரவ சன்னியாசிகளும் போகின்றார்கள். இந்த தலை மாலை தான் நீங்க சிலைகள்ல பாத்தீங்க என்றால் அல்லது சிற்பங்கள்ல அல்லது படங்கள்ல பாத்தீங்க என்றால் காளி அம்பாளுக்கு அந்த தலை மாலை போட்டிருப்பாங்க. அதனுடைய வளமைதான் இந்த எலுமிச்சம்பழம் போடுவது. அதுல இருந்து காபால அந்த சன்னியாசிகளை ஹோலி சன்னியாசிகள் என்று பார்த்தால் அந்த தலை ஓட்டிலே தான் பிச்சு எடுத்தாங்க. தலையோடு தான் அவருடைய ட்ரிங்கிங் வெசல். காசியில எல்லாம் போய் பார்க்கலாம். அப்படி இருக்கிறார்கள் மண்டியோடு. அது ஒரு விதமான ஒரு வழிபாட்டு முறை. அதுல தப்பு சரி என்று ஒன்றுமில்லை, அது இருக்கின்றது. அப்ப இந்த தேசிக்காய் விளக்கு என்பது உண்மையிலே இந்த தலையோட்டிலே விளக்கு ஏற்றுவதற்கு ஒப்பானது. ஆனப்படினால்தான் இந்த வீட்டிலே தேசிக்காய் விளக்கு ஏற்றப்படாது என்று சொல்றது. தேசிக்காய் விளக்கு ஏற்றுகின்ற தன்மையே பிறகுதான் வந்தது. இப்ப நீட்டி பூசணிக்காய் நாங்க வெட்டுகிறோம். பைக்கு பதிலாக நீட்டி பூசணிக்காய், அது மாதிரி தலை மாலைக்கு பதிலாக தேசிக்காய் அந்த பிரதிகள் வருகின்றது இல்லையா. ஆலயங்களில் ஏற்றுவதுதான் சிறப்பு. நீங்கள் வீட்டிலே நல்ல வடிவாக விளக்கு, வெண்கல விளக்குல வடிவ விளக்கி நெய் விட்டு தீபம் ஏற்றி வழிபடுவது அதுவே மிகச் சிறப்பான வழிபாடு. நீங்கள் அப்படி தேசிக்காய் விளக்கு ஏற்றுவிடும் என்றால் ஆலயங்களிலே சென்று நெய் விட்டு ஏற்றி வழிபடுவது சிறப்பு. வீட்டுல தேசிக்காயில் நெய் விட்டு ஏற்றுகிறார்கள் சில வீடுகள்ல. அந்த முறையை நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற சில ஆலயங்கள் அதை செய்வது நல்லது என்று கூறி வருவதால் அவ்வாறு செய்கின்ற. பொதுவாக என்ன தேசிக்காயை பற்றிய விளக்கங்கள் ஆகமங்களிலே இல்லை, அதுதான் உண்மை. அப்ப ஒரு இடைப்பட்டு வந்தோம், இடையில வந்தது. இந்த ஆகமங்களிலே தேசிக்காய் வழிபாடுகள் இல்லை. அதே நேரம் இந்த மண்டையோட்டு வழிபாடுகளும் ஆகமங்களிலே இருக்கப்பட்ட வழிபாடுகள் அல்ல. அதுக்கு வேறு நூல்கள் இருக்கின்றன. பாசுபதம், காபாலிகம், மாபிரதம் போன்ற மதங்கள் இருக்கின்றன. சிறுத்தொண்ட நாயனார் இருக்கிறார் இல்லையா, பரஞ்சோதி, அவரிடம் சிவன் வந்து பிள்ளைக்கறி கேட்க வந்த பொழுது இப்படி பைரவ சன்னியாசியாகத்தான் வந்தேன். தலைமாலை அணிந்து இப்படி பைரவ சன்னியாசியாக அது பெரிய புராணத்திலே இருக்கின்றது. அந்த மரபு வந்து வேறு மரபு.
எங்களுடைய சைவ ஆகமங்கள்ல அது இல்லையா இந்து சமயத்தில் ஒரு பகுதியாக அது இருக்கின்றது. அப்ப இருந்த தாற்பயம் இதுதான். இது நீங்க கம்ஃபர்டபிள் என்றால் ஏற்றிக்கொள்ளலாம், அதுல பிரச்சனை இல்லையா. அது ஏன் என்னத்துக்கு கண்டு அப்ப சில பேர் ஏன் அதை கூடாது என்று சொல்லுகிறார்கள் என்பது விளங்கிக் கொள்வதற்காக இதை சொல்லுகிறேன். உண்மையில அந்த கபாலத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் அதை சொல்லுவதனால. நன்றி டாக்டர். இங்கே இன்னொரு நேயர் வந்திருக்கிறார். நேயர்கள் நிறைய வருகிறார்கள். வணக்கம். 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 நான் எனக்காக இருக்கிறேன். சில ஆண்களுக்கு உயிரணுக்கள் இல்லைன்னு அதாவது அவரவங்க உணவை சாப்பிடுங்கன்னு அதை எப்படி இல்லாம போகுதுன்னு நீங்க விளக்கம் தருவீங்களா? அது அவர்களுடைய அதாவது சாப்பாடு எல்லாத்திலையும் உயிரணுக்கள் வருமண்டு இல்லை. அந்த உயிர் வருகின்ற பொழுது சாப்பாட்டை ஒரு கருவியாக பாவிக்குது. அதுதான் அங்க இருக்கிறது. இந்த பாதையால என்ன இவர் வருகிறார் என்று சொன்னால் அல்லது ஒரு பிராணிகள் வருகின்ற என்று சொன்னால் அந்த பாதையால கட்டாயம் வர வேணும் இல்லை தானே. உயிர்கள் வருகின்ற பொழுது அதுக்கும் இந்த மனித பிறவி எடுக்கின்ற உயிர்கள் வருகின்ற பொழுது அதிலும் கொஞ்சம் ஆத்ம சம்பந்தமான ஆத்மீக எண்ணம் சிந்தனையுடைய அந்த நிலையிலே பிறக்கின்ற மனித பிறவிகள் வருகின்ற பொழுது இந்த பாதையினூடாக வருகின்றன. அதுதான் உண்மை. மற்றது ஒருவருக்கு அந்த தன்மை இல்லாமல் இருக்கிறது. அதாவது அது அவருடைய இன்ஃபர்டிலிட்டி என்று சொல்லுவார்கள். குழந்தை பெறுவதிலே சிரமங்கள் இருக்கும். பெண்களுக்கு கருமுட்டை வராத தன்மை இருக்கிறது, ஆண்களுக்கு விந்தணுக்கள் வராத தன்மை இருக்கிறது. அது அதற்குரிய கொடுப்பனவு இல்லை. அதான் அந்த கருத்து. அப்ப சாப்பிடுற சாப்பாட்டுல எல்லாம் அதுதான் தருமண்டு இல்லை, அப்படி வேண்டு இல்லை. இப்ப வயோதிபர்களும் நீங்கள் வயது அம்மாமார் ஐயாமார் எல்லாரும் சாப்பிட்டு கொண்டிருக்கோம். அப்ப எல்லாருக்கும் குழந்தைகளா வந்து கொண்டிருக்கின்றன இல்லை அப்படி என்று சொன்னால் எல்லாருக்கும் குழந்தைகள் எல்லாம் வந்து அப்படி என்று இல்லை. வருகின்ற பாதை அது. மற்றது அதுக்குரிய மருத்துவ காரணங்கள் உண்டு. அதுக்குரிய விதத்தில் நீங்க மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதுவும் பூர்வ புண்ணிய பலன். பிள்ளைகள் இல்லாவிட்டாலும் கூட அந்த பூர்வ புண்ணிய பலனின்படி அதுவும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். புத்திரஸ்தானம் என்று இருக்கின்றது ஜாதகத்திலே 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். புண்ணியம் இருந்தால் தான் புத்திரன் வரும். நல்ல புத்திரன் வருவதற்கு பூர்வ புண்ணியம் செய்திருக்க வேண்டும். புத்திரஹாரகன் வியாழன் அது பலமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கின்றன. உண்மையிலே இது ஒரு நல்ல விளக்கம் டாக்டர். நாங்கள் எங்களுக்கு நேரம் அண்மிக் கொண்டு வந்து இன்னொரு நேரம் பார்ப்போம். வணக்கம். வணக்கம். நான் வட்சலா கலைக்கிறேன். சொல்லுங்க. இந்த ஒளி அதை தவிர இயற்கையை வைத்து வழிபடலாம் தானே? அழகிய மலர்கள், வாசனை மலர்கள், பழங்கள். நிச்சயமாக இறைவன் சொல்லுகின்றார் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். கிருஷ்ண பகவான் பகவத்கீதை சொல்லுகின்றார் என்ன வழிபடுவதற்கு பத்திரம் இலை, புஷ்பம் பூ, பலம் பழம். சமஸ்கிருதத்திலே லானா லகர பேதம் இல்லை, பழம் பழம் என்றுதான் வரும். பலம் தோயம் நீர். இந்த இலை ஒரு இலை என்றாலும் ஒரு பூ என்றாலும் ஒரு பழம் என்றாலும் ஒரு நீர் என்றாலும் என கர்ப்பணி என்று சொல்லுகின்றார். அவை அது பூஜனைக்குரிய இதுகள்ல இருக்கின்றது. மலர் உண்டு பூ உண்டு நமக்கு என்ன குறை உண்டு என்ற வார்த்தை உண்டு இருக்கின்றது இல்லையா? பூ உண்டு நீர் உண்டு நமக்கு என்ன குறை உண்டு. அது மாதிரியாக இறைவனை வழிபடுவதற்கு தூபங்கள் வழிபடுவதோடு இதையும் சேர்த்து விட உபசாரங்கள் நிறைய உண்டு. ஒரு சிம்பிளாக தூபத்தை ஏற்றலாம், தீபத்தை ஏற்றலாம், ஒரு பாட்டை பாடலாம். இன்னும் கொஞ்சம் கூட வழிபடணும் என்றால் நான் சொன்ன பஞ்ச உபசார பூசை. இறைவனுக்கு ஒரு தீபம் ஒன்று காட்டி, ஒரு தூபம் ஒன்று காட்டி, ஒரு தீபம் ஒன்று காட்டி, ஒரு சந்தனம் பொட்டொண்டு வச்சு, மற்றது ஒரு நைவேத்தியம், ஒரு பாலோ பழமோ முந்திரிய வத்தலோ பெரித்தம்பழமோ வச்சு, மற்றது ஒரு கற்பூர தீபத்தோட ஒரு பூ வைக்கிறது, கற்பூர நீராஞ்சனம். இந்த 5 பஞ்ச உபசார பூசை மினிமம் ஒரு 5 மினிட்ஸுக்கு செய்து முடிக்கலாம். ஒரு தட்டகம் வச்சிருந்தால் செய்து முடிக்கலாம். இது எல்லாரும் நேர வசதி உள்ளவர்கள் செய்து கொள்ளலாம். பேர் வாழ்க்கையில நிறைய கஷ்டம் என்று சொல்லுகிறார்கள். மருத்துவ சாலையிலே பார்த்தால் 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் காத்திருக்க வேண்டியிருக்கு. அப்படி நிறைய காத்திருந்து நிறைய வியாதிகள் துன்பங்கள் இருக்கின்றன. வாழ்க்கையிலே கஷ்டங்கள், இடர்கள், வேலையிலே பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கடன் தொல்லை, கணவன் மனைவி உறவிலே பிரச்சனை, பிள்ளைகள் சொல் கேட்பதில்லை, ஆல்கஹால், ட்ரக், இப்படி கன பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் என்னென்று கேட்டால் தீரும் நன்றும் பிறர்தர வேற நாம் செய்த வினைகள் தான் நமக்கு பிரச்சனையாக வருகின்றன. இந்த வினைகள் ஓய்வதற்கு இறைவனை பாட வேண்டும். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் ஞான். இதை சொல்ல 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 அந்த வினைகள் ஓயும். அதோட இந்த பூஜை செய்தால் இந்த வினைகள் ஓயும், வீட்டில மங்களம் பெருகும். நன்றி டாக்டர். இப்ப நேயர்கள் வந்து கொண்டு அவங்க எடுத்துக்கொண்டு இருக்கலாம். வணக்கம்.
வணக்கம் டாக்டர். உங்களுடைய சத்சங்கம் எங்க இருக்கிறது டாக்டர்? எங்களுடைய மருத்துவ மையம் இது வந்து ஃபின்சன் டப்ஸ்கோ சந்திப்பு, அதாவது ஃபின்சன் மார்க்கெட்டுக்கு வந்தீங்க என்றால் அதுல இருந்து ஒரு சந்திப்பு கிழக்கு முகமாக இருக்கிறது ஃபின்சன் டப்ஸ்கோ சந்திப்பு. அந்த கோனர்ல இருக்கிற பிளாசா, அந்த பிளாசாவில் இருக்கிற லெகசி மருத்துவ மைய இருக்கிறது, லெகசி மெடிக்கல் சென்டர், அந்த கருத்தரங்க மண்டபத்திலே நடைபெறுகின்றது. போன் நம்பர் இருக்க தரீங்களா ப்ளீஸ்? போன் நம்பர் 416-299-8100, 416-299-8100, 299-8100 மருத்துவ மைய தொலைபேசி இலக்கம். இது அலுவலக நேரங்களில் நீங்க தொடர்பு கொண்டு அவருடைய விவரங்களை கேட்கலாம். தனியார் தினங்களில் எல்லாரும் எல்லா நேரமும் அங்கே இருப்பார்கள் என்று இல்லை. அதனுடைய நீங்கள் இது வந்து பிஞ்சன் மார்க்கன் சந்திப்புக்கு வந்தால் இந்த மார்க்கன் சந்திப்பு, பிஞ்சன் மார்க்கன் சந்திப்புல இருந்து ஒரு சந்திப்பு கிழக்கு முகமாக நடந்தே வரலாம். அதுல இருக்கிறது. நன்றி, வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பல விஷயங்களை இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேர்களும் இடைவிடாமல் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை ஆர்வமாக கேட்கும் பொழுது நாங்கள் அவர்களை இங்கே ஏற்றுக்கொள்கிறோம். வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சனீஸ்வரன் ஐயா, கிருஷ்ணகிரி வைக்கிறேன். வணக்கம். நன்றி. இந்த நல்ல அழகான விடயத்தை எடுத்துக்கொண்டு வந்தீர்கள், ஒளி ரூபத்தை பற்றி. அதிலும் இந்த விளக்கேற்றுதல் வைபவங்களில் பாதணிகளோடு விளக்கேற்றுபவர்கள் நீங்க அதிகமாக மேடைகளில் அலங்கரிக்கப்படுகின்ற விடயமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் சிறப்பாக இந்த விளக்கேற்றும் போது அது ஒரு பவியமாக இங்க கூறியது போன்று ஒரு வயதானவர், ஒரு நிறைவானவரை கூப்பிட்டு விளக்கேற்றுவது மிகவும் சால சிறந்தது என்று நீங்கள் விரைவாக சொல்லிக் கொண்டீர்கள். அது எல்லா மனங்களையும் செல்ல வேண்டும். பல விடயங்களை சேக்கலர் அவருடைய புராணத்தில் இருந்து ஆரம்பித்து பல விதமான விடயங்களை தொட்டு சென்றீர்கள் என்று சொல்லதோட நிறையவே பற்றி கொண்டீர்கள். உங்களுடைய பணி தொடரட்டும் டாக்டர். நன்றிகள். வணக்கம். வணக்கம். உண்மையிலேயே நாங்கள் இங்கே பல்வேறு விதமான விடயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இன்னும் ஒரு 3 நிமிடங்கள் தான் இருக்கின்றன. அதற்கிடையில் டாக்டர் நீங்கள் ஏதாவது கூற விரும்பினால் கூறலாம், அல்லது யாராவது நாங்கள் இணைப்பில் வந்தாலும் இன்னொரு கேள்வியும் இங்கே இருக்கிறது. புதிய கேள்விகளை அடுத்த முறை எடுத்துக்கொள்வோம். பல கேள்விகள் இருக்கின்றன. மரபுறவி என்பது உண்மையா, மருத்துவ ரீதியில் விளக்கம் தர முடியுமா, திருநீட்டின் தன்மை என்ன, பெருமை என்ன, அதை பற்றிய விளக்கங்களை அடுத்தடுத்த முறையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மற்றது அடுத்ததாக இவ்வளவுதான் நாங்கள் அறிந்திருந்தாலும் சொல்லிக் கொண்டு வந்தாலும் நாங்கள் செய்வதை பொறுத்தது இல்லை. அதை கேட்டுக் கொண்டிருப்பவர்கள் இருந்து நீங்கள் எங்களுடைய வீட்டில் இருக்கிற சுவாமி படத்துக்கு விளக்கேற்றி வைப்பதை ஒரு தர்மமாக எடுத்துக்கொண்டால் அதுவே மிகப்பெரிய விஷயம். வீட்டிலே விளக்கேற்றி வைத்தால் உங்கள் வாழ்க்கையிலே ஒளி வரும். இரண்டாவதாக விளக்கேற்றி வைத்த அதை ஒரு சாம்பிராணி குச்சியை எடுத்து வைக்கிறது, தூபம் ஏற்றுவது. மூன்றாவதாக இறைவனுடைய பாடல்கள் தெரிந்தால், தேவார திருமுறை பாடல்கள் தெரிந்தால் அதை பாடி வரலாம். சிவபுராணம் மிகவும் சிறப்பானது. நமச்சிவாய வாழ்க தொல்லை இரும்புறவி என்று சொல்லி பார்த்தால், தொல்லை இரும்புறவி சூழும் தலநீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியது. அல்லல் எல்லாம் அறுத்து ஆனந்த தருவது இல்லை. மருவா நதிகளிக்கும் வாதபூரங்கும் திருவாசகம் என்னும் தேன். இந்த இது வந்து பின்னால் சேர்க்கப்பட்ட சிறப்பு பாயிரம் என்று சொல்லுவாங்க. சிறப்பு பாயிரம் ப்ரோஎம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. சிறப்பு பாயிரம் யார் செய்ய வேண்டும் என்று தொல்காப்பியத்தில் இருக்குது. ஒருத்தரும் தன்னைத்தானே சொல்லப்படாது, பார்வையவர் சொல்லப்படாது. சிறப்பு பாயிரம் சொல்வது அவருடைய குரு, அவருடைய மாணாக்கன், அவருடன் படித்தவர்கள், மற்ற பெரியவர்கள், அவருக்கு பின் வந்தவர்கள், இவர்கள் கூட சிறப்பு பாயிரம் செய்யும். இதுல சொல்லவருடைய பெயர் தெரியாது. அது இருக்கின்றது. அருமையான ஒரு அப்ப இந்த சிவபுராணத்தை படிக்கலாம். அம்பாலை வழிபடுவர்கள் அபிராமி அந்தாதி சொல்லிக் கொண்டு வரலாம். முருகனை வழிபடுவர்கள் திருமுருகாற்றுப்படை, கந்த சஷ்டி கவசம் அல்லது சண்முக கவசம் சொல்லிக் கொண்டு வரலாம். கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் சிறப்பான நூல்கள், அவற்றையும் பாராயணம் செய்யலாம். விநாயகரை படிப்பவர்களுக்கு விநாயகர் அகவல், விநாயகர் அகவல் இருக்கின்றது, மிகவும் சிறப்பான நூல். அப்படி இந்த பாடல்களாக சொல்ல முடியாவிட்டால் பஜனை பாடல்கள் செய்யலாம். பஜனை பாடல்களை கூட நாமம் திருப்பி வரும் இல்லையா? போலோ போலோ சப்னில் போலோ ஓம் நமச்சிவாய் என்றால் சொல்லு திருப்பி சொல்லு ஓம் நமச்சிவாய். அல்ல சுப்பிரமணியம் சண்முகநாத சுப்பிரமணியம் என்றால் எத்தனை தரம் இந்த சுப்பிரமணியம் சொல்லி விடுகின்றோம். இந்த பஜனை பாடல இருக்கிற சிறப்பு அதுதான். அது கையை தட்டி படிக்கின்ற பொழுது ஓசை ஒலியெல்லாம் விழுந்து உடல் மனம் எல்லாம் வருகின்றது. நகர சங்கீர்த்தனம் என்று சொல்லுவார்கள்.
அது உண்மையிலேயே ஒரு give the spiritual energy and vibration to our environment. எங்களுக்கு மட்டுமல்ல எங்களுடைய சூழலுக்கும் குழந்தைகளையும் அதிலே ஈடுபடுத்த வேண்டும். மிகவும் முக்கியமானது, நாங்கள் எவ்வளவு செய்தாலும் எங்கள் குழந்தைகளை ஈடுபடுத்தாவிட்டால் பயன் இல்லை. நாங்கள் கையால ஒரு பூ எடுத்து போட வேணும், கையால ஒரு விளக்கெடுத்த வேணும். அடுத்து எங்களுடைய குழந்தைகளை இந்த பள்ளிக்கூட பாடங்கள், டியூஷன் பாடங்கள், டான்ஸ், மியூசிக், பிரெஞ்சு எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு போற மாதிரி சமயத்துக்கு கட்டாயமாக அவர்களை இந்த ஃபெய்த்தை இன்ஃபியூஸ் பண்ணி வளர்க்க வேண்டும். அதுதான் நாங்கள் அவர்களுக்கு செய்கின்ற கொடுக்கின்ற மிகப்பெரிய கொடை. நாங்கள் இறந்த பின்னாலும் அவர்கள் காலகாலம் எல்லாம் அவர்களுக்குள்ளே நிலைத்து நிற்கின்ற கொடை, அருட்கொடை. இந்த இதை நாங்கள் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் எவ்வளவு கேட்டும் எவ்வளவு பேசியும் பயன் இல்லாமல் போய்விடும். அதற்கு இறைவனுடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும். நன்றி டாக்டர். எங்களுக்கு நேரம் அண்மித்து விட்டது. நாங்கள் அடுத்தது எங்களுடைய பிபிசி தமிழ் நிகழ்ச்சிக்கு போக வேண்டி இருப்பதால் மீண்டும் நாங்கள் அடுத்த வாரம் சந்திப்போம். நடா ராஜ்குமார் அவர்களும் காசியிலிருந்து தொடர்பு கொள்ள முயற்சித்தார்கள். காசி விஸ்வநாதருடைய அருள் அவரு கூட நேரடியாக வருவதை பார்த்தோம். சில தடங்கள் இருந்தது, நாங்கள் அதுக்கு கொடுத்து வைக்கவில்லை போலும். ஆனால் அவர் வந்தவுடன் அவருடைய நேரடியான இவற்றையும் கேட்டுக்கொள்ளலாம். நாங்கள் அது வரைக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது. இன்றைய நிகழ்ச்சியிலே வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம், சந்திப்போம்.